வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல நம்மோடு முக்கியமான ஒருவர் இணைந்து கொள்கின்றார். குறிப்பாக தாயத்தில் உள்ள செம்மணி புதைக்குழி விவகாரம் மற்றும் அதை தொடர்ச்சியாக ஏனைய சமூகங்களிடையே மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் தொடர்பாக அவர்களும் அதை கோருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் முக்கியத்துவம் பற்றியும் சர்வதேச அரசியலில் குறிப்பாக இந்த காசா நிலைமைகள் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றன என்பது பற்றியும் உரையாடுவதற்கு எம்மோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான சட்டத்தரணி சையத் பஷீர் அவர்கள். வணக்கம் பஷீர். வணக்கம். என்னென்னால் இந்த படுகொலை விவகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழ் இலங்கை தமிழ் அரசியல் அது ஒரு முக்கிய பகுதியாகவும் இருக்கு. தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இருக்குது. அதுல பல்வேறு இலங்கையில தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் பல்வேறு வகையிலையும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உங்கள் பக்கம் இருந்தும் உங்களுடைய தரப்பினரும் பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறீர்கள், குருக்கள் மடத்து பையன். அதன் பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? குறிப்பாக புலிகளுடைய மட்டுமல்ல, பொதுவாக தமிழ் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் யாவுமே முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறையை வன்மத்தை கட்டுப்படுத்திருக்கிறார்கள். அது பலனாக முஸ்லிம்கள் பல துன்புறுத்தங்களை, உயிரிழப்புகளை, சொத்தரிப்புகளை தாங்கள் சுமந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே அந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே குறிப்பாக புலிகளுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் இலக்குமானம் வந்த பொழுது, அதாவது அவர்கள் பலம் பொருந்திய அமைக்கமாக மாறிய பொழுது, அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆரம்ப காலங்களிலே அவர்களால் சொல்லியிருக்கவில்லை. முஸ்லிம்கள் பலர் இயக்கத்தில் இணைந்தார்கள். பின்னர் காலங்களிலே படிப்படியாக முஸ்லிம்கள் தங்களுக்கு எதிரானவர்களாக அவர்கள் கண்டுகொண்டபடியினால், அதாவது குறிப்பாக முஸ்லிம்களுக்கான தனியான அரசியல் கட்சி அமைக்கப்பட்டதும், முஸ்லிம்கள் தனித்துவமாக சிந்திக்க தொடங்கியதும், புலிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் குறித்து பேச தொடங்கிய பொழுது புலிகள் முஸ்லிம்களை தங்களுடைய தாக்குதலுக்கான இலக்குகளாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த வகையிலே முஸ்லிம்களை மிக நாசுக்காக ஒரு புறத்திலே முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பவர் கூட காட்டிக்கொண்டு, அடிப்படையிலே முஸ்லிம்களை அழித்தொழிப்பதிலே, முஸ்லிம்களை கிழக்கிலே ஒரு பெரிய பாரிய ஒரு அச்சுறுத்தலாக நம்முடைய தமிழீழ கனவுகளுக்கு ஒரு தடையாக கண்டுகொண்டபடியால் அவர்களை அங்கிருந்து நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட உபாயங்களை கைக்கொண்டார்கள். அதே காலகட்டங்களில் குறிப்பாக 90களில், அதாவது இந்திய அமைதியாக்கும் படை இலங்கை விட்டு நீங்கிய பிறகு அங்கு காணப்பட்ட சூழ்நிலையிலே புலிகள் மிக பலம் பொருந்தியவர்களாக தங்களை நிறுவிக் கொண்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே இருந்த அரசியல் தலைவரான பிரேமதாஸ் அவர்களுடைய பல்வேறுபட்ட உதவிகள் காரணமாக, அவருடைய அசமந்த போக்குகள் அல்லது ஆதரவு காரணமாக புலிகள் மேலும் மேலும் பலமடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அது மிக பலவரான விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. அந்த காலகட்டத்தில், அதற்கு சற்று முன்னான காலகட்டத்தில் தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஊர்காவல் படைகளை எல்லாம் உருவாக்கி முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கணும் என்ற ஒரு முடிவெடுத்தது. அந்த முடிவை பிறகு பிரேமதாசாவும் கை கொண்டுதானே இருந்தார். ஏன் இந்த மாற்றம் கொண்டு வருது? புலிகளுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. அதாவது முஸ்லிம்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் வெறுமனே புலிகள் மட்டுமல்ல. ஏற்கனவே பலவற்றினுடைய ஆயுதாங்கிய அடக்குமுறைகள் காரணமாக, அத்துமுறைகள் காரணமாக அந்த வன்முறைகளை ஏற்பதற்கான சூழல் அவர்களுக்கு இருக்கவில்லை. முஸ்லிம்கள் ஆயுதம் தாங்கி ஒரு படையணியாக இருக்கவில்லை. அல்லது அவர்கள் தங்களுடைய அரசியல் கோட்பாடுகளிலே தங்களுக்கான நாட்டை அமைத்துக் கொள்வதோ, அல்லது தமிழ் மக்கள் தமிழ் தரப்பிலே உள்ள ஆயுதங்களை எதிரிகளாக கண்டுகொள்வதிலே காணப்படவில்லை. ஆனாலும் அரசு அந்த காலகட்டத்திலே ஏற்பட்ட வன்முறைகள், முஸ்லிம் மீதான வன்முறைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற விதத்திலே கூட முஸ்லிம்கள் ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சேர்க்கலாம். அதுக்கான தேவைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டங்களிலே முஸ்லிம்களை பாதுகாப்பது யார் என்ற கேள்வி எழுந்த பொழுது, முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு முஸ்லிம்களுக்கு தனி படையிட வேண்டும், முஸ்லிம்கள் தங்களை பாதுகாப்புக்கான அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மெதுவாகவே வர தொடங்கியது. ஆனால் முஸ்லிம்கள் தங்களை பாதுகாப்புக்கான தனிமைப்பினை எதுவும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அரசு சார்பான நீங்கள் சொன்ன அந்த ஜிஹாத் போன்ற இயக்கம் ஊடாக பலவிதமான ஆயுதத்திலிருந்து சில குழுவினர்கள், சில நபர்கள், சில குழுக்களாக செயற்பட்டவை தெரிய வருகிறது. நினைக்கிறேன் மிதவாத அரசியல் தலைவர்கள் தமிழரசு கட்சி அரசியலை முன்னெடுத்த காலகட்டம். ஏனென்றால் இதுல பலர் நாங்கள் கதைக்கின்ற காலகட்டத்தில்
இதனை பார்க்கின்ற பலர் பிறந்திருக்க மாட்டார்கள். அப்ப அவர்களுக்கு இது பின்னணி தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு தெளிவுக்காக தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில ஒரு பாரிய கட்சியாக இருக்கின்ற பொழுது, ஆணையை பெற்றிருந்த பொழுது, அங்க முஸ்லிம்களுக்கான ஒரு கட்சி இருக்கல ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப அவ்வளவுத்துக்கும் முஸ்லிம்கள் தமிழர்களுடைய தலைமையை ஏற்றிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். எப்ப இந்த முஸ்லிம்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு எப்ப வருகுது? ஆயுத அமைப்புகள் தோன்றுகின்ற பொழுதுதான் வருகுதா, அல்லது அதுக்கு முதலே ஆரம்பிச்சிருக்குதா? ஆயுத அமைப்புகளுக்கு முன்பாகவே ஒரு முரண்பாட்டு சூழலை ஏற்படுகிறது. அதாவது குறிப்பாக நாங்கள் வரலாற்றை மிக பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, தமிழரசு கட்சியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற MC அகமது, மற்ற கிண்ணியாவிலே நினைக்கிறேன் அலி என்று நினைக்கின்றேன், அல்லது இன்னும் பலர், அது மசூத் மௌலானா போன்றவர்கள் எல்லாம் உதுமா லபே, டாக்டர் உதுமா லபே, இன்னும் பலர், பல முக்கிய அரசியல் சம்சுதீன் டாக்டர் போன்ற பலர் இந்த தமிழரசு கட்சியின் ஆதரிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனூடாக பார்லமெண்ட் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு சிலர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னாட்களில் அவர்களுக்கு உள்ள ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுக்கான காரணம் அரசு சார்பான நிலைப்பாடுகள் இருப்பது, அல்லது அவர்கள் கட்சி மாறுவது என்ற அடிப்படையிலே அவர்கள் தொப்பி புரட்டிகள் என்ற வகையிலே அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம்கள் இப்பவும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. தங்கள் பதவிகளை எடுத்த பிறகு அல்லது பார்லமெண்ட் தெரிவு செய்யப்பட்ட பிறகு தங்களுடைய கட்சியை அல்லது தங்களுடைய கோட்பாட்டை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ற வகையான அபிப்பிராயத்தை அவர்களே வளர்த்து விட்டார்கள். இது மெதுமெதுமாக வளர்ந்த காலகட்டத்தில் கூட, இது தவிர்க்க முடியாமல் இதுக்கெல்லாம் அப்பால் கூட, MHM அஷ்ரப் அவர்கள் ஆரம்ப காலத்திலே தமிழ் விடுதலை கூட்டணியுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக செயற்பட்டார். அதன் வகையிலே அதாவது ஆதரவளிக்கின்ற ஒருவராக அவர் செயற்பட்டார். அவரோடு சேர்ந்து உதுமா லபே, சம்சுதீன் போன்றவர்களும் சேர்ந்து அவருடன் செயற்பட்டார்கள். அந்த காலகட்டங்களில் அவர்கள் தங்களுக்கான கிழக்கில் ஒரு கட்சியை உருவாக்கி இருந்தார்கள். அது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் ஊடாகவே அவர்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையிலே அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி சேர்ந்து செயற்பட்டார். அந்த காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு மிக குறிப்பான ஒரு நிகழ்வுப்படக்கூடிய ஒரு கூற்று அஷ்ரப் அவர்களால் சொல்லப்பட்டது. அதாவது அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழம் பெற்று தராவிட்டாலும் இந்த அஷ்ரப் தமிழீழம் பெற்று தருவான், தம்பி அஷ்ரப் பெற்று தருவான் என்ற வகையான கோஷத்தை அவர் படையிலே முன்வைத்தார். இப்ப எனக்கு நண்பர் மஹரூப் என்று சொல்லுவார், சட்டத்தரணி, அவர் மூதூரில் இருக்கிறார். அவர்கள் அந்த காலகட்டங்களிலே தமிழ் தேசியவாத இயக்கத்தினுடைய இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான பிரச்சார பீரங்கிகளாக காணப்பட்டார்கள். ஆனால் இதே மாவட்ட சபை தேர்தல் வருகின்ற பொழுது, அதுக்கான தேர்தல் செயற்பட வருகின்ற பொழுது, வேல்முருகு என்பவர் அம்பாறை மாவட்டத்திலே, யாமலை மாவட்டத்திலே முக்கியமான தீவிரமான தமிழர் விடுதலை கூட்டணியுடைய உறுப்பினர், ஆனால் ஒரு இனவாதி. அவர் என்ன செய்தார், அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடாது, அஷ்ரஃபுக்கான நிலைமை வரக்கூடாது, வேட்பாளராக வரக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த முரண்பாட்டை ஒன்றை உள்கட்சியில் ஏற்படுத்துகிறார். அவர் பற்றி பின்னர் நான் சொல்லுகிறேன். அவர் ஏற்படுத்தின் பொழுது அஷ்ரஃபுக்கு ஒரு இடம் மறுக்கப்படுகிறது. அவர் மறுக்கப்பட்ட பிறகுதான் அஷ்ரஃப் உணர்கிறார், நாங்கள் இவர்களுடன் தமிழ் தரப்புடன் சேர்ந்து அரசியல் ரீதியான ஒரு கூட்டமைத்துக் கொள்வதில் செயற்படுவதில் நிச்சயமா எங்களுக்கு தகுந்த இடம் அளிக்கப்பட மாட்டாது என்ற உணர்வு அது ஏற்படுகிறது. அரசியல் ரீதியான ஒரு கோட்பாடை ஒளி சமூகம் சார்ந்து கொண்டல்ல, ஆனால் சமூகத்தை பின்னணிப்படுத்துறதாக போகவும் இல்லை. தமிழ் தரப்பு என்ற மொத்தமான அடிப்படை வடக்கில இருக்கிற யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டிருக்கிற அரசியல் தலைமைகள், தமிழரசு கட்சி தலைமைகள், கிழக்கில இருந்து ஒரு தமிழர் தலைவர் வரையறதை கூட நிராகரிச்சிருந்தார்கள். அதாவது ராஜதுரையுடையது மிக பிரபல்யமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது முஸ்லீம்கள் ஒருவர் வர்றதுல ஒரு பெரிய பிரச்சனையை காட்டி இருக்கின்றார்கள். நிச்சயமா இது யாழ்ப்பாண மேலாதிக்க சக்திகளுடைய ஒரு என்றுமே சொல்லுகின்ற ஆதிக்க சக்தியாக செயல்படுகின்ற தன்மை, யாழ்ப்பாண மேலாதிக்கவாதம் என்று சொல்லப்படுகின்ற கருதுகோள், என்ன கருதுகோள், ஒரு ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அது வெறுமனே ஒரு கோட்பாட்டை வீசி அந்த கோட்பாட்டினூடாக நிறுவல்களுக்கான ஒரு கோட்பாடு அல்லாது, உண்மையிலே அந்த கோட்பாடு அனுபவ ரீதியான அரசியல் அடிப்படையில் இருந்து சமூக ரீதியான அவருடைய பாதிப்புகளை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட கோட்பாடு. அது தமிழ் மக்களுக்குள்ளே சாதி அடிப்படையிலும் சரி, பிரதேச ரீதியாகவும் சரி, அந்த கோட்பாடு வலுவடைந்து கொண்டு வருகின்ற யாழ்ப்பாண மேலாதிக்க சக்திகளுடைய அல்லது ஆதிக்க சக்திகளுடைய அந்த கோட்பாடானது பரவலாக காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே சுல்தானை மேயராக்குன்ற முயற்சியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாண மாநகர சபையிலே முக்கியமாக கார்த்திகேசு ஆசிரியர் அவர்கள் மிக முக்கிய பங்கு வைத்தார். இடதுசாரி அமைப்புகள் தான் அந்த வகையான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் வழங்கியது. ஆகவே இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தும் யாழ்ப்பாணத்தில் முஸ்லீம் பெண்மணி முஸ்லீம் ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி தமிழர் கட்சி தமிழ் தரப்பினுடைய ஒரு உறுப்பினராக. ஆனால் ஆரம்ப காலத்திலே தமிழ் தரப்புக்குள் இருந்து யாழ்ப்பாண மேலாதிக்க சக்திகளினுடைய இருந்து ஒரு முஸ்லீம் யாழ்ப்பாண மேயரா வருவது என்பதற்கான சாத்தியம் காணப்படாத வேளையிலே இடதுசாரிகள் பலம் பொருந்திய அமைப்பாக காலப்பட்ட காலகட்டத்தில் தான் அது நடைபெற்றிருக்கிறது.
ஆகவேதான் நாங்கள் இதை யாழ்ப்பாணத்து மேல சக்திகள் இங்கே நீங்க சொன்னது போலவே பொருத்தமாகவே கிழக்கு மாநிலத்திலும் அவருடைய நீங்க சொன்னது போல் இந்த வேல்மிரு வாசுடைய செல்வாக்கின் காரணமாக தமிழ் தரப்பினுடைய அவர்களுக்கு அடி போகின்ற அவர்களுக்கு துணை போகின்றவர்களுடைய கருத்துக்களை முக்கியத்துவப்படுத்துகின்ற அவர்களை வளர்த்து விடுகின்ற தன்மை அங்கு காணப்பட்டிருக்கு. ராஜோதி போன்றவர் மட்டுமல்ல, பத்மநாதன் கடன் நினைக்கிட்டு அவரும் ஒரு காலகட்டத்திலே தமிழ் கட்சிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி பல்வேறுபட்ட தரப்பினர் அங்கு மாறாக இருந்த பொழுது அவர்களே எல்லாம் இவர்கள் துரோகிகளாக அல்லது அவர்களை தமிழ் தரப்பு காட்டுகின்ற ஒருவர் தங்களுக்கு உள்ளிருந்து வருகின்றவர்களை துரோகிகளாக தங்களுக்கு எதிரான சமூகத்தை சேர்ந்தவர்களை எதிரிகளாக காட்டுகின்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது இன்று வரை இருக்கிறது. அந்த கட்டமைப்புக்குள் தான் அஷ்ரப் சிக்கிக் கொண்டார். பிறகு அஷ்ரஃபுடைய கட்சியை பிரிந்த பிறகு அஷ்ரப் தனித்துவமான கட்சி உருவாக்குற சூழ்நிலை எப்போ ஏற்படுகிறது? படிப்படியாக ஏற்பட்ட ஆயுத நடவடிக்கைகள் முஸ்லீம்கள் இருக்கிறதால ஏற்படுகின்ற பொழுது தங்களுக்கான குரலாக ஒன்று தேவைப்படுகிறது என்ற அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அடிப்படையான அரசியல் கட்சி ஒன்று தேவை என்ற வகையில தான் அந்த கட்சி மெதுவாகவே காண்கொள்கிறது. அதுக்கு முன்பாகவே மொய்தீன் என்பவர் ஒரு மனித உரிமை செயற்பாளராக செயற்பட்டவர். அவர் ஒரு கட்சியை உருவாக்குறார், எம்ஏஎம் மொய்தீன். அவர் கட்சி உருவாக்குறார். அந்த கட்சி பலமான அரசியல் செல்வாக்கு பெற முடியாத பொழுது அது அரசியலிருந்து ஒதுக்கப்படுகிறது அல்லது அரசியல் கட்சிக்குள் நுழைவதற்கான பல்வேறுபட்ட தடைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. காரணம் என்றால் ஒரு காலகட்டத்திலே புலிகளுடைய அக்கிரமங்கள் கூடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட ஐபிகே இந்திய சமாதானப்படையினுடைய பிரச்சனத்தின் போது அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒப்பந்தத்தை செய்கிறார்கள் புலிகளுடன். அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக முஸ்லீம்களும் தமிழர்கள் ஒன்றிணைவதற்கான புலிகள் ஒன்றிணைவதற்கான ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக முஸ்லீம் காங்கிரஸ் ஓரம் கட்டுகின்ற அரசியல் நடவடிக்கைகளை புலிகள் தந்திரமாக ஏற்படுத்தும் பொழுது அதுக்கு உழைப்பவர்களாக இந்த எம்ஐஎம் இந்த கட்சி இருந்திருக்கிறது. ஆனால் அதுவும் இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அது செயற்பாடுகளுக்கு நடைபெறும். அப்படின்னால் முஸ்லீம் காங்கிரசுடைய பலம் மீண்டும் அதிகரிக்கின்றது. அந்த பலத்தினுடைய ஊடாக அவர்கள் அரசியல் ரீதியாகவும் பலம் பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் இந்த பின்னணியிலே என்ன பார்க்க வேண்டும் என்றால், குறிப்பாகவே நீங்க சொன்னது போல தமிழ் தரப்பினருடைய கிழக்கு மாநிலத்தினுடைய எழுச்சியிலே மேலாதிக்கம் எப்போதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது செயற்பட்டிருக்கிறது. அது இன்று வரை இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், அந்த கட்டுப்பாட்டுக்கு அப்பால் தங்களுக்குள்ளே தாங்கள் ஒடுக்குவர்கள் என்ற பலரை அவர் வைத்திருக்கிறார்கள். தங்களுக்குள்ளே தாங்கள் ஒடுக்குவர்களாக சாதி அடிப்படையிலே, அடுத்தது மத அடிப்படையிலே, கிறிஸ்தவர் என்ற வகையிலே எஸ் செல்வநாயகத்தை பின்னர் அவர்கள் அது விமர்சனத்துக்கு உட்படுத்தியது, சுமந்திரன் போன்றவர்கள் உட்படுத்துவது போன்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. தமிழ் தேசியவாத இந்துவாத அடிப்படையான விஷயங்கள் கூட அங்கு இல்லாமல் இல்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அது மிக மெதுவாகவும் சட்டில் ஒரு மிக நுணுக்கமான ஒரு நுட்பமான வகையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது பெரிய அளவிலே ஆதிக்க செலுத்துகின்ற சக்திகளாக இல்லாவிட்டாலும் அவ்வப்போது எழுகின்ற பிரச்சனை வருகின்ற பொழுது சமயங்கள், மதங்கள், சாதிகள் என்பன முக்கியத்துவம் வருகின்றன. ஆகவே கிழக்கு அஷ்ரப் அவர்கள் கூட மிக தீவிரமான தமிழரசு கட்சியுடைய பிரச்சார பீரங்கியாக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இப்ப இருக்கின்ற முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் அவர் ஹக்கீமும் இவர்களோட மிக நெருக்கமாகத்தான் இருந்திருக்கிறார். அப்படி இருந்தும் தமிழ் தேசியம் முதல்ல வெளியேற்றினது முஸ்லீம்களை, தமிழர்கள் இல்லை என்று முத்திர குத்தினது முஸ்லீம்களா? தமிழ் தேசியத்துக்கு முதல் பலியானது முஸ்லீம்களா? அவர்களை அகற்றுகிறார்கள் இல்லையா? அல்லது முஸ்லீம்கள் அப்படி உணர்கிறார்கள் அப்படியா? வெளியேற்றத்துக்கு முன்பாகவே முஸ்லிம்கள் வெளியேற்றம் என்று சொன்னது யாழ்ப்பாணத்தில இருந்து செய்யப்பட்ட வெளியேற்றம் அல்ல. அதாவது தமிழ் தேசியத்துக்கு முதல் பலியான குழுமம் முஸ்லிம் குழுமம், அரசியல் குழுமமாக சொல்லுகிறீர்கள். அது அந்த வகையில் தான் நான் பார்க்க வேண்டியது. அதாவது அரசியல் ரீதியான வெளியேற்றம் என்பது அஷ்ரஃபோட ஆரம்பிக்கிறது. அஷ்ரஃப் முந்தி ஆரம்பிக்கிறது. MC அஹமட் போன்றவர்கள் அந்த கட்சியில் இருந்து விலகிறார்கள். மசூல் மௌலானா போன்றவர்கள் செனட்டராக இருந்திருக்கிறார்கள் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக. ஆனால் பின்னர் வந்த காலங்களிலே அவர்களுக்கு சகந்த இடமளிக்கப்படார்கள். அவர்கள் தீர்மானிக்கும் சக்திகளாக உள்வாங்கப்படாது. அவர்கள் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற கருவேப்பிலையாக பயன்படுத்தப்பட்டது என்ற விடயங்கள் சிங்கள தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ளே பொதுவாக இருந்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் தான் அவர்கள் தெரியும், உங்களுக்கு தேசிய கொடியை ஆதரித்து பேசுவதற்காக அசிங்க கொடியை கொண்டு வந்த பொழுது அதுக்கான வரைவுகளை எழுதியது ஜிஆர். அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி எழுதித்தான் சின்ன பெயரும் கொடுத்தார்கள். அதை வாசிக்கும்படி பார்லமெண்ட்ல கொண்டு வரப்படும். முஸ்லீம்களை பயன்படுத்தியிருக்கிறார் பல இடங்களில், பேச்சுவார்த்தைகள் சரி அல்லது புலிகளுடைய பேச்சுவார்த்தைகள் சரி. அஷ்ரப் பேச்சுவார்த்தை ஹக்கீம் சந்தித்திருக்கிறார், புலிகளை சந்திப்பதற்காக போயிருக்கிறார், ஏசி சமித் போயிருக்கிறார். முஸ்லீம்களை பயன்படுத்துகின்ற அரசியல் ஒரு போக்கு காணப்பட்டிருக்கு. எல்லா வகையான அரசியல் கட்சிகளும் காணப்பட்டிருக்கு. அந்த வகையிலே பயன்படுத்தப்பட்ட நிலையை தான் பார்க்க வேண்டும். ஆக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியேற்றமானது
அவர்கள் தகுந்த இடம் அளிக்கப்படாமல் வெறுமனே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஷோகேஸாக இவர்களை காட்டுகின்ற அந்த அடிப்படையில் இருந்து விடுபட்டுவதன் மூலமாக அவர்கள் தங்களுக்குள்ள அரசியல் தேர்ந்தெடுப்பதற்கான கள நிலவரங்கள் சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்றன. அந்த களநில சூழ்நிலைகளை பயன்படுத்துவதன் ஊடாகத்தான் அவர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியாக அந்த காலகட்டத்திலே எழுச்சி வர முடிந்தது என்பது ஒரு உண்மை. இந்த முஸ்லிம்களுக்கான தனி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புகள்ல விடுதலை இயக்கங்கள்ல முஸ்லிம்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களா அல்லது அதுக்கு முதலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? கட்சிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்றாலும், ஏனென்றால் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே முஸ்லிம்களுக்கான தனித்துவ அரசியல் இலக்கு ஒன்று இல்லாத பொழுது முஸ்லிம் இளைஞர்களை இயக்கங்களிலிருந்து சேர்வதில் தடுப்பதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சி துணை புரிந்தது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் மட்டும் வராமல் இருந்திருந்தால் முஸ்லிம் இளைஞர்கள் பலர் இயக்கங்களிலே தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்களுக்கான அரசியல் ஒரு ஒரு முகம் இருந்திருக்காது. ஆகவே இலங்கை தேசிய சிங்களவா அரசியல் என்ற அடிப்படையில் இங்கே தமிழ் தேசிய அரசியல் ஒரு அரசியலை ஒரு எதிர்த்தரப்பு அரசியலை கொண்டு போயிருக்கும். இருபக்க எதிர்ப்பு அரசியலாக இருந்திருக்கும். அந்த வகையில மூன்றாவது சக்தியாக ஒரு முளைகின்ற ஒரு புது சக்தி ஒன்றை உருவாக்குவதன் மூலமாக இங்கு செல்கின்ற அந்த தமிழ் பக்கத்திலே செல்கின்ற முஸ்லிம்களை உள்வாங்குகின்ற அமைப்பாக காணப்பட்டது என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுது. ஆனால் அப்படி என்று பார்க்க தமிழ் தரப்புகள் முஸ்லிம்களை தங்களோடு உள்வாங்கணும் என்று சொன்னால் அவர்களை புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். அவர்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டு அவர்களை உள்வாங்கிறது சாத்தியமில்லை தானே. அந்த முடிவெடுக்கிற இடங்கள்லயோ அல்லது முக்கியமான பதவிகள்லயோ தமிழரசு கட்சியோ விடுதலை இயக்கங்களோ அதை செய்திருக்கணும். ஆனா ரெண்டுமே அதை செய்யலை என்கின்ற பொழுது அதை முஸ்லிம்களை இன்னொரு தரப்பு கையாளுறது தவிர்க்க முடியாத போயிட்டுது. அப்படியா? இப்ப இந்த முஸ்லிம்கள் தமிழ் இயக்கங்கள்ல உள்வாங்கப்பட்ட காலகட்டத்துல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது எத்தனை பேருக்கிட்ட உள்வாங்கப்பட்டிருப்பினும் அவர்கள் இயக்கங்கள்ல மனிதாயமான முறையில நடத்தப்பட்டிருக்கிறார்களா? அது அந்த விஷயங்களை பற்றி ஒரு பகிர்ந்து கொள்ளுங்க. புலிகளை பொறுத்த, அதாவது இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஈரோஸ் இயக்கங்களிலே பல முஸ்லிம் இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டங்களிலே ஏராவூரை பொறுத்த வரைக்கும் ஷேகுதாத் பசீர் என்பவர் வெளிப்பற்றி பின்னாலே அவர் முஸ்லிம் காங்கிரசுடைய தவிசாளராக இருந்தவர். அது போலவே மிக அவர்களை போன்றவர்கள் பல இளைஞர்களை உள்வாங்கிய விடயத்திலே மிக முக்கிய பங்காற்றியவர் கபூர் ஆசிரியர். அவர் ஒரு தேசியவாத தமிழ் சக்திகளுடைய ஆதரவாக செயற்பட்டவர். அவர் ஈரோஸுக்கு முன்பாகவே இபிஆர் சார்பான கூடுதலான கருத்து அந்த இயக்கத்தின் சார்பிலே அவர் இருந்தவர். அவருடைய பங்களிப்பும் அதிகமானது. ஏனென்றால் இளைஞர்களுக்குள்ளே சென்று பிரச்சார ரீதியாக அரசியல் கோட்பாடுகளை முன்வைப்பதிலும் அவர்களை அரவணைத்துக் கொண்டு செல்வதிலுமான ஒரு செயற்பாட்டிலே முஸ்லிம் மக்களுக்குள் செல்வது என்பது கல்வி தளத்திலே அவர் ஒரு ஆசிரியராக இருந்தபடினால் அவர் அதை சாத்தியமாக இருந்தது. அதன் மூலமாக பல இளைஞர்களை மாணவர்களை அவர் இணைத்துக் கொள்ள உட்பட்டார். ஈரோஸ் இயக்கத்தினுடைய மாணவர் அணி என்பது கூட அவருடைய பங்களிப்பு முக்கியத்துவமானது. ஆனால் அவர் பிற்காலத்திலே உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுடைய அவர் ஒரு தடவை இந்தியாவிலே முழு இயக்கங்களுடைய கோஆர்டினேட்டராக ஒரு ஒருங்கமைப்பாளராக செயற்பட்ட பொழுது தமிழ்நாட்டிலே எல்லா இயக்கங்களும் அவருடைய அங்கே இருக்கின்ற மகான ஒரு செயற்பாடு உள்ள ஒரு நபர் அவர். ஏனென்றால் அவர் மிக மென்மையாக பேசுவார், ஒரு நல்ல மனிதர். அந்த அவர் நேரடியாக பல முறை சந்தித்தவர் என்ற அவருடன் பேசியவர், அவருடன் நெருக்கமான அடிப்படையிலே அவர் பற்றி நானும் தனிப்பட்டவர்கள் அறிவேன். அவர் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்றார். இல்லை, அவர் காலம் சென்று விட்டார். கபூர் ஆசிரியர் காலம் சென்று விட்டார். கபூர் ஆசிரியர் பல வெளிநாடுகளில் இருந்தவர், இத்தாலியில் இருந்தவர் மற்றும் இலங்கையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர். நான் அப்போதும் அவரை சந்தித்தேன் காத்தாங்குடியிலே. அவர் பின்னாளிலே அவர் ஹார்ட் அட்டாக் அதாவது ஏற்பட்டு அவர் காலம் சென்று விட்டார். அவருடைய பாத்திரம் மிக முக்கியமாக அணுகப்பட வேண்டிய ஒரு பாத்திரம், கதைக்கப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய அரசியலிலே தவிர்க்க முடியாமல் பங்காற்றிய பலருடைய அல்லது தமிழ் தேசியவாதத்தினுடைய இருந்து நிஜமாகவே அதுக்காக தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்து ஈடுபட்டவர். அவர் பின்னாளிலே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அவர் இந்தியாவிலே செயற்பட்ட பொழுது கபூர் ஆசிரியர் இந்த கோஆர்டினேட்டராக இருப்பதை வேல்முருகு கல்முனையில் இருந்து சென்று ஒரு முஸ்லீம் ஒரு ஆளை நியமித்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அவர் தன்னுடைய ஆட்சியை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் முஸ்லீம் ஒருவர் அங்கே இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைப்போராக இருக்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். அவரை அது சார்ந்த ஒரு முக்கியமான இன்னொரு இடதுசாரி நண்பர்கள் என்னிடம் சொன்னார், அந்த விஷயத்தை இந்தியாவிலே மிக மோசமான முறையிலே இவருக்கு எதிரான செயற்பாட்டை அவர் கருத்தினை கொண்டு மட்டுமல்ல அந்த கருத்தை முன்னெடுப்பதிலே செயற்பட்டார் என்று சொல்லப்படுது. பின்னாளிலே கபூர் ஆசிரியர் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் உணர்ந்து கொண்டார், இந்த அரசியல் உள்வாங்க கொண்ட அரசியல் இல்லை, இது ஒரு பொய்யான அரசியல்.
அவரது அவரது பேரீதியாக தமிழ் தேசியம் என்பது ஒரு ஏமாற்று என்ற அளவிலே வந்துவிட்டார். இந்த கட்சிகள், கோட்பாடுகள், இந்த இயக்கங்களுடைய நம்பிக்கை எழுந்தராக தான் அவர் ஒதுங்கினார். அரசியல் ஒதுங்கும்போது நான் அவரை களம்பிலே சந்தித்தேன். அவர் தனிப்பட்ட முறையில் கருத்திருக்கிறேன். அதுபோல காத்தாங்குடியிலே அவர் அவருடைய மீண்டும் அவர் ஆசிரியர் தொழிலை விட்டுவிட்டு ஒரு வியாபாரியாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு குட் ஒர்க் கம்பெனி ஒன்றை ஒரு மர ஆலையை நடத்துபவராக மாறியிருந்தார். அப்பொழுது நான் சந்திருக்கிறேன் அவரை. அவர் ஒரு மிக நான் கருதலாம் சுய வெளியேற்றமாக தான் அதை பார்க்க வேண்டும். வெளியேற்றம் அல்ல, ஆனால் சூழ்நிலைகள் அவரை வெளியேறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டபடினால் தான் வெளியேறினார். ஆகவே முஸ்லிம்கள் இருந்து சித்தாந்த ரீதியாக வெளியேற்றப்பட்டவர்களாக அவரை பார்க்க வேண்டும். ஆயுத ரீதியாக வெளியேற்றப்பட்டவர்கள் விட ஆயுத ரீதியாக உங்களுக்கு தெரியும், இயக்கங்களில் சேர்ந்தவர்கள் பலர் ஆரம்ப காலங்களிலே குறிப்பிட்ட பிரதேசங்களிலே முக்கியத்துவம் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அடாவடித்தனம் காரணமாக அவர்கள் இயக்கங்களை சேர்ந்த பிறகு அவர்கள் இயக்கவாதியாக செயற்பட்டார்கள். தங்களுடைய சமூகம் என்பது பதிலாக அவர் சமூகத்தை பாதுகாப்பவர்களாக அல்லது சமூகத்தை ஒன்றிணைத்து செல்வர்களாக காணப்பட்டது. மாறாக தங்கள் சமூகத்தின் மீது அடக்குமுறை மேற்பவர்களாக காணப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் ஜிகாதிகள் என்று சொல்லப்பட்ட இயக்கங்கள் கூட பல முஸ்லீம் இளைஞர்களை தீவிரவாத தமிழ் இயக்கத்தில் சேர்ந்தவர்களை பழிவாங்கி இருக்கிறார்கள். அது நான் புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தேன். சில ஒரு நபருடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த வாரான எதிர்நிலை ஒரு நிலை ஏற்பட்டது. இது கிட்டத்தட்ட தமிழ் இயக்கங்கள் அதே நிலைமை சகோதர படுகொலைகள். நீங்கள் மற்ற இயக்கத்துல சேர்ந்தபடியால் உங்களை துரோகி முஸ்லிம்களின் பக்கத்தில் அவர்கள் துரோகிகளாக்கப்பட்டார்கள். இங்கால ஜிகாதிகள் துரோகிகளாக்கப்பட்டார்கள். அது ஜியாதிகள் இங்க ஜியாதிகள் துரோகியாக்கப்படல, அந்த ஜியாதிகளால் செயற்பட்டவர்கள் தான் இந்த இயக்கங்கள் சேர்ந்தவர்களை பழி வாங்கியிருக்கிறார். ஆகவே ஜியாதிகள் வகையிலே அவர்கள் நேசமான அணிகள் தங்களை பாதுகாக்க வந்து அணிகிறாங்க. மாறாக மற்ற புறத்திலே இயக்கங்களோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் துரோகிகளாக செயற்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த மரணங்கள் அந்த காலகட்டங்களிலே நியாயப்படுத்தப்பட்டது. அவைகள் புலியானவையாக பார்க்கப்படவில்லை. ஒரு சமூகத்துக்குள்ளே நடைபெற்ற அந்த சகோதர படுகொலைகள் நியாயப்படுத்தப்பட்டது. இது நீங்கள் இங்கேயும் தமிழ் பக்கத்திலையும் பார்க்கலாம். அது தெளிவா இருக்கட்டும் அல்லது எங்களை பதிவாங்கதா இருக்கட்டும், அது நியாயப்படுத்த ஒரு போக்கு காணப்படுகிறது. இன்று வரை அந்த மனநிலை காணப்படுது. மனிதர்களை உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட பொழுது, அவர்கள் டயர் போட்டு எரிக்கப்பட்ட பொழுது சோடா போத்தல்களை கொடுத்து உற்சாகப்படுத்திய சம்பவங்களும் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்குது. அது எல்லாரும் இதை வந்து சம்பவம் ஒரு சில இருக்கின்றன. நான் இங்கே பகிரங்கமா சொல்ல விரும்பவில்லை. அதுவான சம்பவங்களை நடைபெற்றிருக்கின்றன. அதாவது இயக்கங்களிலே இருந்தவர்களை தண்டித்த பொழுது அது அதை நீங்க சொன்ன மனநிலையில், அதில் உற்சாகமான மனநிலையில் அதை ஆராய்த்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் இவர்களை துன்புறுத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்தவுடன், ஆயுதங்களை கையில் எடுத்தவுடன் தங்கள் இனத்தின் மீதான அடக்குமுறையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சமூகம் ஒரு கையாளாத சமூகமா பார்த்துக் கொண்டிருந்தபடி யாராவது இவர்களை அடக்க மாட்டார்களா என்ற ஒரு போக்கு காணப்பட்டது, மனப்போக்கு. அந்த மனப்போக்கு நிதர்சனமான பொழுது அவர்கள் அதை வரவேற்றுகிறார்கள். அது நான் சம்பவங்களை நீளமா போகவில்லை. இன்னொரு காலகட்டத்துக்கு பிறகு நான் அவற்றை தொகுத்தலாம் என்று இருக்கிறேன். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னன்னா ஒரு ஜெனரேஷன் போன பிறகு இந்த விதமான இந்த விஷயங்கள் ஒரு சமூகத்தினுடைய வரலாற்று பக்கங்களை சில நேரங்களிலே சொல்லக்கூடிய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்ப நீங்க சொல்ற அந்த முஸ்லிம் இளைஞர்கள் விடுதலை போராட்டங்கள்ல இணைந்த காலகட்டம் என்றது நான் நினைக்கிறேன் 80கள் முற்பகுதி இல்ல இருந்து 80கள் நடுப்பகுதி வரைக்கும் சொல்லலாம் நினைக்கிறேன். அப்படியா? இந்திய படை காலகட்டத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்திய படையிலே சிலர், நான் கேப்டன் அலி ஃபாரூக் பேரை பற்றி நான் புலிகளே அவர் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக தீவிரமான ஈடுபாட்டாளர்களாகவும் களத்திலே நின்று போராடுபவர்களாகவும் அவருடைய பணியை, அவருடைய வீரத்தை எல்லாம் மெச்சி சொல்லுகின்ற அவர்கள் பொருநாற்றோடு அளவான வீரத்தை அவர்கள் போற்றி புகழ்ந்த மாதிரியான எழுத்துக்களை நான் வைத்திருக்கிறேன். இது புலிகளுடைய எழுத்துக்கள், என்னுடைய அல்ல. அந்த வாரான போட்டுதல்களுடைய அவருடைய தகவல்கள் இருக்கின்றன, இருந்திருக்கு. அவற்றை தான் அந்த புத்தகங்களிலே ஒரு இடங்களிலே காட்டியிருக்கிறேன், சில இடங்களில். அவர்கள் அந்த விதமான விடுதலை புலிகள்ல இருந்த முஸ்லிம்கள் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறுற பொழுதுதான் நடத்தப்படுதா அல்லது இல்ல? இதுல நீங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் ஏற்கனவே கேட்டீர்கள், அதாவது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தாவரத்துக்கு பிறகு இயக்கங்கள் சேர்ந்தார்களா என்ற கேள்வி இருந்ததில் கேட்டிருந்தீர்கள். முஸ்லிம் காங்கிரஸ் எந்த ஆண்டுல குறிப்பாக ஆரம்பிக்கப்பட்டது? அது 87 நினைக்கிறேன், 87 காலகட்டத்துல ஆரம்பிக்கப்படுது. ஐபிகே காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்பாக ஆரம்பிக்கப்படுகிறது. அதனுடைய சரியான எனக்கு ஆண்டு இப்போது ஞாபகப்படுத்த முடியவில்லை. ஆரம்பிக்கப்பட்ட காலம் அந்த 80க்குள் தான் ஆரம்பிக்கப்படுது. 80 முற்பகுதியில். ஆனால் ஐபிகே உள்ள காலகட்டத்தில் தான் அதனுடைய முதல்
அந்த தேர்தலுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அரசு கட்சியாக அங்கீகரிக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக அவர்கள் ஒரு சுயேட்சை குழுவாக தராசு சின்னத்திலே போட்டுவதற்கான முயற்சிகளை இந்திய அமைப்படும் போது மேற்கொள்கிறார்கள். அந்த மேற்கொண்டு பல வேட்பாளர்களையும் தெரிவு செய்கிறார்கள். ஆனால் தேர்தலில் துரதிருஷ்டமாக நிறுத்தப்படுகிறது. ஐபிஏ காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் அதை முஸ்லிம் ஆசுடைய ஒரு அரசியல் அல்லாத ஒரு கட்சியாக அது பரிணமிக்கின்றதையும் அரசியல் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றதையும் அதுக்கு பின்னர் அந்த சூழ்நிலை அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படுவதையும் அரசியல் கட்சியாக பின்னர் தேர்தல்களிலே போட்டுவதை காண்கின்றோம். ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் எல்லா வகையான அந்த வளர்ச்சியுமே ஏற்படுகின்றது. ஆக இந்த இயக்கங்கள் சேர்ந்த பிறகு கூட உங்களுக்கு தெரியும், அக்கறை பற்றி சேர்ந்த பௌசர் நினைக்கிறேன் அல்லது பல சம்பந்தமான பல இதுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இபிடிபி சம்பந்தமான சில முஸ்லீம் இளைஞர்கள் சேர்ந்ததை பார்த்திருப்பீர்கள். அது சம்பந்தமான வழக்குகளும் கோர்ட்டில் மேல்மன்றத்தில் நடைபெற்று கடத்தப்பட்டார்கள். அவர்கள் பலவந்தமாக கடத்தப்பட்டார்கள், இயக்கத்தில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதற்கான ஒரு வழக்கு விசாரணைகள் கூட நடைபெற்றது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்கள் பலர் இபிடிபி கூட சேர்வதற்கான முயற்சிகள், இளைஞர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முஸ்லீம் சில அரசியல்களாக பயன்பட்டவர்கள் சரி, நான் இப்ப சொன்னது போல இன்னும் பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அது வெற்றி அளிக்கவில்லை தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த வகையான முஸ்லீம்கள் வந்த புறான இயக்கங்கள் சரி என்று அந்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பெரிதளவில் இருக்கவில்லை. ஒரு சிலர் சேர்ந்திருக்கலாம், ஆனால் பெரிதளவில் இருக்கவில்லை. ஆனால் 90ஆம் ஆண்டு ஒரு டிசைசிவ் பீரியட், முஸ்லீம்களை பொறுத்தவரை திக்கமான ஒரு காலகட்டம், ஒரு டிஃபைனிங் பீரியட் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தான் 90ஆம் ஆண்டு தான் ஒரு பெரிய மேசிவ் ஒரு பிளான் ஒன்று வைக்கப்படுகிறது. சந்திரிகாவுடைய ஆட்சியின் போது ஏற்பட்ட அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு, அதுக்கு முன்பாக உள்ள இடைவெளி, அந்த பிரகாசாவுடைய இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு, அதிலே அந்த காலகட்டத்தில் கிடைத்த ஆயுதங்கள், அந்த காலகட்டத்தில் கிடைத்த இந்திய வெளியேற்றத்துக்கான ஒருமைப்பாட்டு சூழ்நிலை, இந்தியர்கள் எதிரான ஜேஏபி தெற்கிலே, புலிகளுக்கு கிழக்கு வழக்கிலே, வடகிழக்கிலே, அரசாங்கத்துக்கு பிரகாச அரசாங்கத்திலே எல்லா தரப்பு சக்திகளுமே ஒன்றிணைந்த ஒரு காலகட்டம் அது. அப்பொழுது பொது எதிரியாக பார்க்கப்பட்டவர்கள் இந்திய ராணுவத்தினர், இந்திய அமைதியாக்கும் படையினர். இந்த சூழல் புலிகளுக்கு மிக அரசியல் ரீதியான பல சாதகங்களை ஏற்படுத்தியது. இந்த சூழல் காலகட்டத்தில் தான் புலிகளுடைய தமிழீழ கனவினுடைய ஒரு காலகட்டத்தை அவர் நெருங்கிவிட்டதாக உணர்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பல்விதமான ஆய்வுகள் ஊடாக அந்த முடிவுக்கு வரக்கூடிய தகவல்கள் இருக்கின்றன. அவர்களுடைய தமிழீழத்தை எங்கே அவர்கள் தலைநகரம் அமைக்க போகிறார்கள், எங்கெங்கு அவங்க தமிழ் பிரதேசங்களிலே ஆட்சி எப்படி அமைக்கப்பட போகிறது, எத்தனை நிர்வாக கூறுகள் அமைக்கப்பட போகின்றன என்ற பல ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்கான தேவைகள் ஏற்படுகிறது. இதை தராக்கி சிவராமையா அழகா சொல்லுகிறார். முஸ்லிம்கள் மீதான எத்னிக் கிளென்சிங், அதாவது இன சுத்திகரிப்பு என்பது ஆரம்பித்த அந்த ஆண்டே அவர் எத்னிக் கிளென்சிங் ஆஃப் முஸ்லிம்ஸ் சொல்லி தெளிவாக எழுதியிருந்தார். பின்னால் அவர் புலிகளுடைய பக்கம் போன நாங்கள் அந்த கதையை விட்டு விடுவோம். அந்த காலகட்டத்திலே அவர் இது குறிப்பாக எத்னிக் கிளென்சிங் சொல்லை இலங்கையிலே அவர் மிக தெளிவாகவே மிக பகிரங்கமாகவே அந்த எழுத்துக்கள் பயன்படுத்தியிருந்தார் தராக்கி மறைந்த சிவராம். அதுபோலவே இந்த ஜெனசைடல் அந்த கைண்ட் ஆஃப் திங், அதாவது முஸ்லிம்களை பல இடங்களிலே கொலை செய்ய வேண்டும், அவர்களை அச்சுறுத்த வேண்டும், அவருடைய இடங்களை விட்டு அவர்களை அகற்ற வேண்டும் என்ற விஷயங்களிலே பல்வேறு ஏற்பாடுகளில் நடைபெற்றிருக்கின்றன. பல பேர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுகிறார்கள், புதிய கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதுபோல வாழச்சேனியா இருக்கட்டும், கோட்டமாடியா இருக்கட்டும், வேறாவூரா இருக்கட்டும், காத்தாமுடியா இருக்கட்டும், அவர் நீண்டு கொண்டுதான் அக்கரப்பத்து வரையும் பல்வேறுபட்ட வகைகளிலே முஸ்லிம்களுடைய புத்திஜீவிகள் வேட்டையாடப்பட்டார்கள். தராக்கி சிவராம விடுதலை புலிகள் தங்களுடைய ஒரு இரட்டை புலனாய்வாளர் என்று சொல்லி அரசாங்கத்தோட தொடர்பாக இருந்தாலும், சர்வதேச புலனாய்வு பிரிவுகளோட தொடர்பாக இருந்தாலும், இந்தியாவோட தொடர்பாக இருந்தாலும் அவர் தங்களுக்கான ஒரு இரட்டை புலனாய்வாளர் என்றுதான் விடுதலை புலிகள் சேர்ந்தவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதே போல சிவராமன் முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்வு யாழ் மாவட்டத்திலும் பார்க்க கிழக்கு மாகாணத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சிவராம் இன்னொரு கதை இருக்கின்றது. சிவராமும் ஒரு பிரதேசவாதி. அவர் கருணாவினுடைய அந்த கிழக்கு தேசியத்தினுடைய அத்திவாரம் போட்டது சிவராமனும் சொல்லப்படுது. அப்ப இதுல விடுதலை புலிகள் உண்மையிலேயே சிவராம கற்று தெரிந்திருக்கிறார்களா அல்லது சிவராம் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தாரா என்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமான விஷயமா தான் இருக்குது. இப்ப இந்த 90ஆம் ஆண்டு காலகட்டத்துல அப்ப சிவராமுக்கும் சில விட முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வு இருந்திருக்குமான்னு என தெரியல. அதை எப்படி பார்க்கிறேன், அது எதிர்காலத்துலதான் அது சம்பந்தமான ஆய்வுகள் செய்யப்பட வேணும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த புலோட் அமைப்புல 40 பேரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுட்டுக் கொல்லப்பட்டதிலேயும் சிவராம துணை நின்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. வாசுதேவா போன்ற புலோட் தலைவர்கள்
கொல்லப்பட்டதுலேயும் சிவராமுக்கு பங்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப சிவராமனுடைய ரோல் என்றது இன்னும் ஒரு தெளிவில்லாததாகத்தான் இருக்குது. ஆனா விடுதலை புலிகள் அவருக்கு மாமனிதர் பட்டம் கொடுத்திருந்தார். அப்ப இந்த 90ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல பெரும்பாலும் விடுதலை புலிகள்ல இருந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் முற்றாக கொல்லப்பட்டுட்டார்களா? இல்ல அது என்னன்றது ஒரே நாள்ல நடக்குதா இது எல்லாம், அல்லது படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டங்கள்ல நடக்குதா? கிழக்கு மாநிலத்திலே ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறார்கள். ஜூன்ல இருந்து எத்தனை பேர் எங்கே கொண்டார்கள் என்ற தகவல் நான் நிரல்படுத்தி இருக்கிறேன். அது சம்பந்தமான நூல் ஒன்றில் வெளிவரும். அந்த ஏற்கனவே இந்த கட்டுரை இலக்கிய சந்திப்பு ஒரு நூலிலே அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. உறவும் பகையும் உயிர்கொலையும் என்ற தலைப்பிலே நான் எழுதியிருந்தேன். உறவும் பகையும் உயிர்கொலையும் என்று அந்த தலைப்பிலே முழுமையாகவே அந்த முழு கொல்லப்பட்ட விவரங்கள், தொகைகள், இடங்கள் எல்லாவற்றையும் நான் வகைப்படுத்தி இருந்தேன். அந்த புத்தகம் நாளைக்கு வாசிசாலைகளிலே கிடைக்கலாம், இலங்கை பல்கலைக்கழகங்களிலும் இருக்கலாம் நினைக்கிறேன். அது அந்த நூலின் மூலமாக அந்த எண்ணிக்கைகளை இடங்களையும் புரிந்து கொள்ள முடியும். முஸ்லிம்கள் எவ்வாறு கடத்தப்பட்டார், கொல்லப்பட்டார்கள். அதுக்கு மேலதிகமாகவே அவர்களிடமிருந்து பல சத்திய கிளாஸ்களை பெற்று தனிப்பட்ட வகையிலே பலருடைய கடத்தப்பட்டவர்கள், காணாப்போனவர்கள், அது ராணுவம் உட்பட கடத்தப்பட்டவர்கள், காணாப்போனவர்கள், ராணுவத்தினால் செய்யப்பட்டவர்கள் உட்படையும் நான் சேர்த்திருக்கிறேன். அந்த வகையில் அவைகள் ஏற்கனவே இந்த மனித உரிமை ஐக்கிய நாடு சபையினுடைய சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை சமர்ப்பித்துள்ளேன். அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் கேட்ட இந்த அடிப்படையில் 90ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்குள்ளே இந்த மாதிரி நடவடிக்கை நடக்கப்பட போவது என்பதை பல முஸ்லிம் புலிகள் இயக்கத்தில் அறிந்திருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது லண்டனில் இருக்கிறார். அவர் இங்கிருந்து தப்பிச்சு நாங்கள் இருக்கிறார்கள் வெளிப்பட்டேன். அவர் இயக்கத்தில் இருந்தார் என்று தனக்கு தெரியவில்லை இது நடந்தது என்பது. தான் தெரியாத பிறகு தப்பிக்கொள்ள முற்பட்ட பொழுது ராணுவத்தின் அவரை கை சென்றார்கள். அதை யாரோ அவரை காப்பாற்றி வெளியேறுவதற்கான முயற்சி செய்திருக்கிறார்கள். இது போல பலர் வெளியேற முற்பட்ட பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்களை சொந்த சமூகமே அவர்களை பழிவாங்கி இருக்கிறார்கள். அது போலவே சிலர் வெளியேறுகிறார்கள், சிலர் அதுக்குள்ளே பழிவாங்கப்பட்டிருக்கிறார், முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லப்படுகிறது. அது பற்றிய தகவல் இல்லை. அது ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அது ஏனென்றால் அதுக்கான தகவல்களை பெறுவது கடினமாக இருக்கிறது. விடுதலை புலிகளின் காலகட்டங்களில் சிலர் வெளியேற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப ராகவன் நிர்மல் அவர்களுக்கு மிக நெருக்கமான அரசியல் பிரதிநிதிகள் அவர்கள் நிச்சயம். அதுக்கு பிறகு டெலோவை அளிக்கின்ற காலகட்டத்தில் கூட மட்டக்களப்பை சேர்ந்த தலைவர்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப முஸ்லிம்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. முஸ்லிம்கள் வெளிவந்தவர்கள் தாங்கள் படுகொலைகளை அறிந்து நாங்கள் நடந்த பிறகு எங்களுடைய சமூகத்தின் மீது படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது நடந்து கொண்டு தாங்கள் வெளியேறியதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதிலும் ஒரு சிலர் எனக்கு தெரிந்த ஒரு சிலர் நேரடியாக நான் சில விஷயங்களை தொடர்ந்து கள ஆய்வுகள் செய்வதன் அடிப்படையில் நான் சிலரை விசாரித்த பொழுது சில தகவல் வெளியிருந்தன. அதாவது புலிகள் அவர்களும் சேர்ந்து செயல்பட்டார்கள் கருத்தும் இருந்தது. அதாவது புலிகளால் கொல்லப்பட்டவர்களை சென்ற பொழுது உயிருக்கு தகவல் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அதிலே முஸ்லீம் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டது. இப்படியான சம்பவங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் சொல்லப்பட்டது எந்த அளவு நாம் உறுதிப்படுத்துவது? நான் நிறைய பார்க்கிறேன். குறுக்கல் மடல் கூட போன ஒரு சில வாரங்களுக்கு முன்பு செம்மணி படுகொலையினுடைய விஷயம் வெளிவந்த பிறகு ஒரு செய்தி வந்தது பிபிசியிலே. அதனுடைய நீங்க கூகுள் செக் பண்ணி பார்க்கலாம். புலிகளால் கொல்லப்பட்டதா சொல்லப்படுகின்ற என்றுதான் நான் தலைப்பட்டிருக்கிறார் செய்தி. புலிகளால் கொல்லப்பட்டதா சொல்லப்படுகின்ற இந்த வரைக்கும் பிபிசி என்னை பட்டிருக்கிறது. காத்தாமணி படுகொலை செய்யப்பட்ட பொழுது வெளியே வரைக்கும் பிபிசிக்கு எதிராக பிபிசி ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இது இடம் தெரியாத நபர்கள் அல்லது யாரா இருக்கலாமோ தெரியவில்லை என்ற மாதிரியான கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த வாரம் சர்வதேச ஊடகங்களின் ஊடாக கூட ஒரு சவாலை முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் என்ன சொல்லுவேன், அரசுக்கு எதிராக யாரும் வருவார்கள், இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவும் வருவார்கள். அது பிபிசி எவ்வளவு பொய்மையானது அல்லது இதனுடைய சர்வதேச ஊடகங்கள். இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள் அல்லது படுகொலைகள் 90க்கு பிறகுதான் நடக்குது. 90க்கு முதல் ஆங்காங்கே விஷயங்கள் நடந்தன. ஆனா 90 தான் நான் சொல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 அரசியல் ரீதியாக புலிகள் தீர்மானிக்கப்பட்ட காலத்தில் இருக்காங்க. 90க்கு முதல்
பாரிய அளவில் எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ உதாரணமா இப்ப காத்தாங்குடியிலே ஜிஹாத் இயக்கத்திற்கு தாக்குதல்கள், அதுக்கு அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார்கள் 87 நினைக்கிறேன். அறிக்கை விட்டிருந்தார்கள், நாங்கள் இந்த டெலோ போன்ற இயக்கங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான இயக்கங்கள், முஸ்லிம்கள் நீங்கள் ஆதரவு நாங்கள் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிற இந்த மாதிரி அநியாயப்படுத்தலை ஓட்டமாடியில் சில பேரை 9 பேரை கொண்டார்கள். ஒரு காத்தாங்குடியில் ஒரு ஞாபகத்தில் புத்தகங்கள் இருக்கின்ற அவர்களை கொண்டார்கள், கொண்டு நியாயப்படுத்தினார்கள், அறிக்கை வெளியிட்டார்கள். அறிக்கை வெளியிட்ட அளவு நாங்கள் தான் கொன்றோம் என்று அறிக்கை வெளியிட்ட அளவுக்கு புலிகள் அப்போது இருந்தார்கள். ஏனென்றால் அப்போது அவர்கள் எல்லாம் செலுத்தார்கள், தமிழ் தரப்புக்குள்ளும் இந்த மாதிரியான இருக்கின்றன, எதிரி அப்படி அவர்கள் எல்லாரும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல உங்களுக்குள்ளவர்களும் எதிர்க்க வேண்டிய தேவை. அவர்களை செய்து போது நாங்கள் எதிரை செய்வோம். எல்லாரும் எங்களுக்கு பொறுத்தவரை எதிரிகளும் விரோதிகளுமாக பார்க்கின்ற தன்மையை ஏற்படுத்துகின்ற வகையான அறிக்கை வெளியிட்டார்கள். ஆனால் மெதுமெதுவாகவே புத்திஜீவிகளை கலையெடுப்பது, யாராவது தங்கள் சமூகத்துக்காக கலைப்பவர்களை அல்லது அதுக்காக முன்வர்களை எதிர்ப்பவர் அழைப்பதன் மூலமாக, அவர்களை கடத்தி கொள்வதன் மூலமாக அவர்களை சமூகத்தின் ஒரு அழுத்தத்தை பிடிப்பவர்களாக, இன்னொருவர் கதைக்கக்கூடாது என்பவர்களை ஏற்படுத்துவதாக ஒரு சூழ்நிலை, அச்சுறுத்தல் சூழ்நிலை ஏற்படுத்த உட்பட்டிருக்கிறார்கள். அது பரவலாக இடம்பெற்றிருக்கிறது. ஆக புலிகள் வெளியேறிய இந்த 90ஆம் ஆண்டு என்னென்ன 3 வருடத்துக்கு பிறகு ஒரு ஏற்படுத்தப்படுது. புலிகள் தான் என்ற விஷயம் மிக பரவலாகவே சர்வதேச ஊடகங்கள் வருகின்றன. ஆஸ்திரேலியன் ஹெரால்ட்ல வந்த செய்தி என்னிடம் இருக்கிறது, அதனுடைய பத்திரிகை கட்டி பல விஷயங்கள் நான் சேர்க்க தொடங்கினேன். இலங்கையில் வந்த பத்திரிகைகள், வெளிநாட்டு பத்திரிகைகள், சகல தகவல்களையும், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், சகல அறிக்கைகள், நியூயார்க் டைம்ஸ் எல்லாவற்றையும் தொகுத்து தெரிந்து வந்த பொழுது இந்த புலிகளுடைய கை பட்டிருக்கிறது, சிக்னேச்சர், அவருடைய கையடையாளம் இருக்கிறது என்ற கையாளம் இருக்கின்ற விடயம் பரவலாகவே சமரசம் எழுதப்படுகிறது. அப்பொழுது புலிகள் உற்சாகப்படுகிறார்கள் என்ற காலகட்டம் வருகின்ற பொழுது புலிகள் ஒரு இன்னொரு மாத்திரத்தை வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது மௌனமாக இருப்பது, யாரையும் கடத்துவதில்லை, யாரையும் கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறார் நினைக்கின்றது. அதுக்கு ஒரு இடைவெளி வருகிறது. ஆங்காங்க ஒரு சில நடைபெறாமல் இல்லை, ஆனால் அது பெரிய நடைபெறவில்லை. என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு இப்பொழுது முஸ்லிம்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்கள் மிகவும் மென்மையானவர்கள், ஒரு கல்வி கற்ற ஒரு சமூகம், நாங்கள் கிழக்கு மாநிலத்திலே புலிகளை கொன்றது, முஸ்லிம்களை கொண்டது போல செய்யக்கூடாது, மிகவும் வேறு விதமாக அவர்களை உயிரோடு அனுப்பிவிடுவோம். இது வித்தியாசமான ஒரு போக்கு. இப்பொழுது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை ஒன்றும் செய்யலையே, அவங்க பாதுகாப்பா அனுப்பிட்டாங்க ஒரு கருத்து. முல்லமதியும் அதை பற்றி உரையாடி இருந்தார். அவர் சொன்னார், யாழ்ப்பாணத்திற்குள்ள ஆயுதங்களை கொண்டு வந்து அரசாங்கத்தோடு இணைந்து ஆயுதங்களை கொண்டு வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதாக வெளிக்கிட்டதாகவும், தாங்கள் அதை தேடிச் சென்ற போது தங்களுடைய 3 உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும், அதற்கு பிறகுதான் தாங்கள் இவர்களை வெளியேற்றணும் என்ற முடிவுக்கு தாங்கள் வந்ததாகவும் அது நியாயப்படுத்துகின்றார்கள். இதை நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இல்ல, இது இளம்பருதி தான் இந்த காலகட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு தெரியும், வெளியேற்றி சம்பந்தமாக. மற்றது அது சம்பந்தமான பல தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. அந்த தகவல் ஊடாக பார்ப்பது ஒரு பல கவிஞர்களுடைய எழுத்து புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. கவிதைகள் கூட நாங்கள் ஒரு ஆவணமாக தேவைப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து அவன் மூலமாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறோம். நான் குறிப்பாக முகாம்களில் சென்றிருக்கிறேன். அவர்கள் புத்தளத்தில் இருந்த முகாம்களுக்கு மற்றும் இடங்களிலே உள்ள முகாம்களுக்கு நான் சென்று அவர்களை பார்வையிட்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, சர்வதேச நிறுவனங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் பெரும்பாலும் புத்தளத்தை தான் சென்றடைந்திருக்கின்றார்கள். மற்றது அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது தனியே முஸ்லிம்கள் வெளியேற்றப்படவில்லை, அவர்கள் ஓட்டாண்டிகளாகத்தான் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களிடம் அபகரிக்கப்பட்டிருந்தது. அது ஏன் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அவர்களே நீங்க சொல்லுகின்ற முல்லைமதியோ யாரோ அவர்கள் எல்லாம் நாங்கள் மனிதமான முறையில் அனுப்புவோம் என்றால் காதில் ஒரு மஞ்சாடி தன்னம் இல்லாமல் எங்களை உறுதி எடுத்தார்கள் சொல்லி ஒரு கவிதை எழுதுகிறார். மிக மோசமான முறையிலே குறிப்பிட்ட மனிதத்துக்குள்ளே ஒரு 500 ரூபாய் காசு வெளியேறுங்கள் சொல்லுகின்ற அளவான அவருடைய முழு சொத்துக்களை பொறியாடி அவர்களை இனச்சுத்தியருக்கு மட்டுமல்ல, அவருடைய பொருளாதார அவர்களை ஒரு பரந்துபட்ட ஒரு குற்றம். அது சர்வதேச குற்றத்துக்குள்ளே வருகின்ற அடிப்படை மனித உரிமைகள் மட்டுமல்ல, சர்வதேச சட்டத்துக்குள்ளே வருகின்ற ஹியூமன் ரைட் வயலேஷன் சமூகத்தை பார்க்கிறோம். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் சம்பந்தமான விஷயம் உண்மையிலே ரோம் ஸ்டாட்யூட், ஐசிஆர், அந்த ஒரு பகுதியாக வருகிறது.
உண்மையான குற்றம் ஒரு அரசாங்கம் செய்திருந்தால் அது அந்த குற்றத்துல வருகிறது. இது ஒரு அன்னோன் ஸ்டேட் குரூப், ஒரு அரசு சார்பற்ற ஒரு அமைப்பு வலைவழங்கப்படுத்துகின்ற அந்த விடயம் பொருத்தமாக இருக்கிறது. முழுமையாக வெளியேறினார்கள். இன்று நான் காசாவிலே பார்ப்பது போல் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருவது போல் 2 நேற்று நடக்கவில்லை. 70 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. 70 வருஷம் மேற்பட்ட அந்த வரலாற்றை இன்னொன்று சொல்லப்படுது. 90ஆம் ஆண்டு காலகட்டத்துல 90 நடுப்பகுதியில இருந்தே மொசாட் இலங்கையோட இஸ்ரேல் நலன்காப்பு பிரிவு அத பிரேமதாசதான் வெளியேற்றார். நினைக்கிறேன் காலகட்டத்துல இந்த நாங்கள் பிற்காலங்களை பார்த்திருக்கிறோம். விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் மொசாட் பயிற்சி அளித்திருக்கிறது. அப்ப இந்த முஸ்லீம்களை அதிகரிப்பு செய்கிற என்பதும் அதன் கூடாக விடுதலை புலிகளுக்கு ஊட்டப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்களா, அல்லது அதுக்கு ஏதாவது தகவல் இருக்கா அவங்கள்ட்ட? இல்ல, தகவல் இல்லை. ஆனால் அந்த எங்க ராணுவத்தினரே குரங்கு மாதிரியான விஷயம் ஒன்று இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் புத்தகம் பிரபலியமா இருந்தது. அந்த ராணுவத்தினுடைய ஒரே காலகட்டத்திலே 2 வேறுபட்ட பகுதியிலே ஒரே லொகேஷன்ல 2 வேறுபட்ட பகுதியில் பயிற்றுவிக்கப்பட்டார்கள் செய்தியும் இருக்குது. ஆனால் அந்த நூலை எழுதியவர் ஒரு ராணுவத்தினுடைய முன்னாள் ஒரு உறுப்பினர். அந்த அது எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. நீண்ட காலத்துக்கு அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களை எதிர்க்கின்ற தன்மை உள்ள சகல சர்வதேச இயக்கங்களுடனும் இஸ்ரேல் தொடர்பு வைத்திருக்குமா இருந்தால், இஸ்ரேல் சொல்லுவது நான் இஸ்ரேல் வைத்திருக்குமா இருந்தால் அது நிச்சயமாகவே அந்த வேலை திட்டம், அதோட வேலை திட்டமே அப்படிதான் இருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, உலகம் பூராவே இருந்திருக்கிறது. விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவு பெரும்பாலும் இந்த மொசாட், CIA போன்ற அமைப்புகளுடைய கட்டுமானத்துலதான் அது விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவும் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நூல்கள் தான் அந்த அமைப்பினுடைய விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, அதுகளெல்லாம் நாங்கள் இப்ப தெரிய இருக்குது. அந்த அடிப்படையில தான் நான் அதை கேட்டேன். அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா? இருக்கலாம், மறுத்துவிட முடியாது. ஆனால் அளவா பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் அவர்கள் பயிற்றுவிக்கின்ற பொழுதும் அவர்களுடைய அரசாங்கத்துடைய ஆயுதமிப்பதற்கான தங்களுடைய விமானங்களை செய்வதற்கான ஒரு வகையாக அரசாங்கத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய ஆயுத உபகரணங்களை விற்பதற்கு ஒரு பரிசீலனை செய்வதற்காகவும் மற்ற விற்பதற்காகவும் இலங்கை அரசாங்கத்துடைய அவர்கள் நெருக்கமாக தேவை ஏற்பட்டது. அது செய்து கொண்டார்கள். குறிப்பாக ஒரு அரசு, அதாவது நியூ லிபரல் கட்சியிலே, அதாவது ஒரு காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆட்சியினுடைய அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் கொண்டு வந்த வேளையிலே அதனுடைய மூலமாக ஒரு புதிய ஒரு அரசியல் ஒரு கலாச்சாரம் ஒன்று அந்த காலகட்டத்தில் வருகிறது. இடதுசாரி சார்பான அமைப்புகள் செல்வா என்னும் போன்ற பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருந்த ஒரு ஆட்சி முறையில் இருந்து சீமாவுடைய ஆட்சியில் இருந்து ஒரு மாற்று அரசியல் ஒரு தளத்துக்குள் நுழைகின்ற பொழுது பாரிய மாற்றங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற அரசியல் மாற்றம் போலவே ஒரு பாரிய ஒரு அதிர்வு ஏற்படுத்த புதிய அரசியல் போக்குக்கான ஏற்படுகிறது. அந்த அரசியல் போக்கு அந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு அந்த விஷயங்களை ஜெயாரால் செய்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே இந்த யுத்தம் முனைப்பு கொள்கின்ற பொழுது யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான வியாபாரிகள் எப்போதுமே யுத்த வியாபாரி, உற்பத்தியாளர்கள், யுத்த உபகரணங்களை உற்பத்தி செய்பவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை மேம்படுவதற்கான பல ஒப்பந்தங்களை அணுகுகளை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் இஸ்ரேல் அரசாங்கத்தை மேற்கொண்டது. அதே வேளையிலே அது வழக்கமாகவே செய்கின்ற அந்த ஹிப்போக்ரட்டிக்கல், அதாவது இந்த நயவஞ்சகத்தனமான நபுஞ்சத்தனமான தன்னுடைய செயற்பாட்டின் காரணமாக இன்னொரு புறத்திலேயே கூட பலன் பெற்றுக் கொள்ள அது முற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் புலிகள் தொடர்புகளை அவர்கள் யார் ஏற்படுத்தினார்கள் தெரியவில்லை. அந்த காலகட்டத்திலே சர்வதேச ரீதியான அண்டன் பாலிசியும் தெரியவில்லை. அந்த தொடர்பு ஊடாக அவர்கள் அவ்வாறான ஒரு பயிற்சியை பெறுவதற்கான, நீங்க சொல்றது போல உளவு பிரிவினுடைய தவறுகளை அவர்களிடம் ட்ரைனிங் கூட பெற்றிருக்கலாம், பயிற்சி பெற்றிருக்கலாம். அந்த பயிற்சி வருகின்ற பொழுது முஸ்லீம் தங்களுடைய ஒரு எக்ஸாம்பிளா காட்டுகின்ற ஒரு உதாரணம் கூட பலஸ்தீன் காசா உதாரணமா தான் இருந்திருக்கு. ஒரு ஆபரேஷன் எக்ஸாம்பிள் கூட இப்படி நடக்கு, இப்பொழுது ஒரு பெரிய பிரபலமான ஒரு பேர் எனக்கு மறந்து விட்டது. இஸ்ரேல் எப்படி தங்களுடைய மற்ற சர்வதேச ரீதியான இந்த மைக்ரோசாப்ட் எல்லாம் இந்த அளவுக்கு தன்னுடைய சொபிஸ்டிகேட்டட் இதுகளை பயன்படுத்தி அவரை விற்பனை செய்தவர்களாக இஸ்ரேலுக்கு அதனால் ஏற்படும் நன்மை பற்றி எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பலவிதமான இந்த கூகுள் இந்த ட்ரோன் சிஸ்டம் எல்லாம் தாக்குதல் முறையில் எவ்வாறாக பயன்படுத்தப்பட்டு ஒரு தங்களுடைய ஆயுதங்கள் எவ்வாறு செயற்படும் என்பதை பரிசீலிப்பதற்காக கூட காசாவை தான் பயன்படுத்தியிருக்கிறார்.
இது முதலமா பேசியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலே ஒரு ஜெர்னலிஸ்ட், ஒரு யூ, அவர் யூவா இருந்து ஒரு மனிதாபிமான மிக்க விஷயங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு பத்திரிகையாளர், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட், பல விஷயங்களை சொல்லி. இன்னொன்று இருக்கு என்னன்னா, மற்ற விடுதலை அமைப்புகள் எடுத்தீங்கன்னா போன்ற அமைப்புகள் வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பயிற்சி பெற்றார்கள். ஓரளவு இடதுசாரி இடதுசாரிகள் சொல்லிட்டாலும் ஒரு இடதுசாரி பிராம்சங்கள் இருந்தது. ஆனா இங்கால மொசாட்டோட பயிற்சிக்கப்பட்ட இந்த காத்தான்குடி படுகொலை பற்றி பேசப்படுகிற பொழுது சொல்லப்படுது, இந்த ஜிகாத் உறுப்பினர்களை படுகொலை செய்கிற ஜிகாத் உறுப்பினர்கள் அல்லது இந்த ஊர்காவல் படையினரை அரசாங்கம் உருவாக்கும். இந்த ஊர்காவல் படையினர் முஸ்லிம்கள், அவர்களுடைய ஆயுதம் கிடைச்சோன்னு அவர்கள் ரவுடிகளாக இருந்திருப்பார்கள். முஸ்லிம் சமூகத்தையே அங்க உள்ள பெண்களோட சேர்த்து விடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப இந்த ஊர்காவல் படையை ஆரம்பத்தில் அழைக்கிறதுக்காக விடுதலை புலிகளை காத்தான்குடி பள்ளிவாசல் அணுகியதாகவும், விடுதலை புலிகளுக்கு ஒரு வாகனமும் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது அப்படியே ஒரு சமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அப்படி நடந்தது? நான் கேள்விப்பட்டேன். ஒன்று அதிலே சொன்னது போல முஸ்லிம்களுக்குள் ஆயுதம் எடுப்பவர்களை முஸ்லிம்கள் ஆயுதங்களை விரும்பவில்லை. காரணம் என்னென்றால் அந்த ஆயுதங்கள் மூலமாக எவர் அந்த ஆயுதங்களை கை கொள்றாரோ அவருடைய அதிகாரம், அடக்குமுறை என்பது முஸ்லிம்களை பாதிக்கும். தங்களுக்குள்ளே வந்தாலும் கூட அதை அங்கீகரிக்கின்ற விடயத்திலே ஜனநாயக ரீதியாக முஸ்லிம்கள் ஒரு தீர்மானமான வன்ம போக்குவரர்களாக காணப்படுகிறது. அவர்கள் ஆயுதத்தை ஆதரிப்பவர்களாக இல்லை. குருகுல மடத்தில் சம்பந்தப்பட்டது. குருகுல மடத்திலே அதிகமான இயக்கத்தை உறுப்பினர்கள் புலிகள் சேரவில்லை, இயக்கங்கள் சேரவில்லை. குருகுல மடம் ஒரு ஒப்பீட்டளவிலே ஒரு கல்வி ரீதியிலே ஒரு மேம்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த குருகுல மடத்தினுடைய ஆரம்பகால வரலாற்றில் எழுதக்கூடும் ஆரம்பகால மத நம்பிக்கைகள், அங்குள்ள மத நம்பிக்கைகள், அங்க குருநானக்கனுடைய சீக்கிய மதத்தினுடைய ஒரு பிரதி வந்தாரெல்லாம் கதைகள் இருக்கு. அந்த அதெல்லாம் கல்விட்டு பார்க்க கூட ஒரு விதமான மனப்போக்கும், ஒரு மிதவாத மனப்போக்கும் அந்த இடம் பெறவில்லை. மாறாக செய்தவர்கள் வேறு, செய்யப்பட்ட இடம்தான் அதை ஒளிய செய்தவர்கள் வேறு. அதனால அந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. இன்னொரு புறத்திலே நீங்க கேள்விக்கு வருகிறீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இந்த ஜிஹாத் படையினருடைய அத்துமுறைகள் பற்றி முஸ்லிம்களுக்குள்ள எதிர்ப்பு இருந்தது. அவர்களே எதிர்த்தார்கள். ஆகவே சந்தர்ப்பங்களை புலி பயன்படுத்திருக்கலாம். அவர்களை அப்படி எதிர்ப்பு இருக்கிறது. இதை பயன்படுத்தினால் முஸ்லிம்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் என்று அந்த வகையில் அது பெருசாக அலட்டிக் கொள்ளப்படவும் இல்லைதான். அந்த காலகட்டத்திலே அது பெரிய ஒரு முஸ்லிம்கள் அடக்குமுறையாக முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததோ அல்லது பெரிய ஒரு இஷ்யூவா எடுத்துக்கொண்டு வந்து தேசிய பயன்படுத்துறதோ அப்ப எதுவும் இல்லை. அதனால அதிக அளவில் அவர்கள் மௌனம் அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஜிஹாத் முழுமையான காரணமே நிச்சயமாக அவர்களும் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காரு. காத்தான்குடி படுகொலையும் வந்து இந்த ஜிஹாத் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடுதான் பிறகு அந்த விடுதலை புலிகள் வந்து அந்த காத்தான்குடி படுகொலையை நிகழ்த்துகிறார்கள். அப்படி நிகழ்த்துகின்ற பொழுது அவர்களை இல்ல ஜிஹாத் சம்பந்தமான சொல்ற அந்த காத்தான்குடி மிக முக்கியமான சம்பந்த படுகொலை என்பது அதுல நினைக்கிற 11 பேர் 12 நீங்க கொல்லப்பட்டார்கள். அந்த படுகொலை என்பது உண்மையிலே அந்த நேரத்தில் நடைபெறவில்லை, 90 நடைபெறவில்லை. 90 இந்த சம்பவம் இடம்பெற்றது பிற்காலத்தில் தான். 90 என்பது நாங்கள் புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை அரசாங்கம் எந்த விதமான நிர்வாக ஆயுத ரீதியான ராணுவத்தையோ போலீஸையோ அல்லது அவருடைய பொறிமுறையோ செயற்படுத்தாத காலம் எடுத்தது. புலிகளுக்கு ஆதரவாக இந்த ஒப்பந்தம், அதாவது இந்திய படை வெளியேற்றத்துக்கு புரிந்துள்ள ஒப்பந்தத்தின் காரணமாக புலிகள் ஒரு அரசை நடத்தினார்கள். அதாவது அவர்களுக்கு இந்த ராணுவம் போலீஸ் கூட அவர்களிடம் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பிரவாசனுடைய கட்டளை இருந்தது. இந்த முஸ்லிம் ஜிஹாத்தாவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார். அதில் ஒரு 13 பேர் என்பவர்களை விடுதலை செய்வதற்கான அவர்கள் விடுதலை செய்ய சொன்னார் புலிகளிடம். அப்ப எதுக்கு அந்த அளவு புலிகளுடைய செல்வாக்கும் அஷ்ரஃபுடைய புலிகள் இருந்தார். அவர்கள் ஜிஹாத் சம்பந்தப்பட்ட சந்தேகப்பட்ட நபர்களை கடத்தியதை கூட விடுவிப்பதற்கு சாதத்துக்கு பிறகு முஸ்லிம் இருக்க முடியவில்லை. புலிகளின் பிரதேசம் தேர்தல கொண்ட காலகட்டத்திலே முஸ்லிம் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் எல்லாம் கூட தங்கள் இடங்களை விட்டு கொள்முதல் வந்து விட்டார் அல்லது வேறு போய்விட்டார்கள். ஏன்னா அச்சுறுத்தலான காலநிலை காணப்பட்டது. முக்கியமான பிரபலியமான அரசியல் செய்தவர்கள் எல்லாம் அச்சப்பட்டிருந்த காலகட்டம். அஷ்ரஃப் உட்பட
காலகட்டத்தில் தான் தமிழரசு கட்சியின் தலைவர்களும் படுகொலை கொழும்புல வந்து ஊடகம் செய்வதற்கான சொல்லி காணப்பட்டு தெரியும். அப்படின்னா கிழக்கு மாநிலத்தில் காலகட்டமா இருந்தது. ஆகவேதான் அவர்கள் தமிழரசு கட்சி தலைவர்களை படுகொலை செய்த வாசு என்பவர் ஹெலிகாப்டர்ல தான் கொழும்பு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. பல சதிகள் நடந்திருக்கின்றன. பல சதிகள் இந்த குருக்கள் மடத்து படுகொலை அது ஏன் நடந்தது? அது அவருடைய உடல்கள் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்ப இந்த செம்மணி படுகொலையுடைய தொடர்ச்சியாக அதையும் நீங்கள் அந்த புதைகுழிகளும் தோண்டப்படணும் சொல்றீங்க. உண்மையிலேயே அவர்கள் அங்க தாக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது என்ன நடந்தது? அது இந்த பின்னணி இதுல பின்னணி என்றால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி 1990 காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வாகனங்கள் அப்பொழுது இந்த பகுதியிலே பிரயாணம் செய்த கஷ்டமாக கிழக்கு, அதாவது மட்டக்களப்பிலிருந்து மண்ணெட்டி புறநூறு 11 வாகனங்களுக்கு பதிலாக அதிக அளவிலே பிரயாணங்களை பாதுகாப்பு கருதியும் குறிப்பிட்ட சூழ்நிலைதான் இந்த பாதுகாப்பு சூழ்நிலை காணப்படுகின்றபடினால் அந்த 11 பிரயாணங்களை மேற்கொள்வது அந்த காலத்திலே வழக்கமாக இருந்த வாகனங்கள். அந்த வகையிலே பலர் பயணிகள் என்பவர்கள் அந்த காலத்தில் இந்த கால பெரிய வாகனங்கள் இருக்கவில்லை. சிறு சிறிய வாகனங்கள், பஸ், சின்ன சின்ன ஒரு வாகனங்கள் சொல்வார்கள். அந்த மாதிரி பெரிய பஸ்கள் அப்போது பாவனையில் இருக்கவில்லை என்றால் அது அரசாங்க சிடிபி வாகனங்களாக தான் இருந்தது. அவற்றை போக்குவரத்து செய்யவில்லை. சாதாரண சின்ன சின்ன வாகனங்கள். ஆனால் பயணிகள் அதற்காகத்தான் கொழும்புக்கு சென்றார்கள். கொழும்பு இலங்கை கிழக்கு மாநிலத்துக்கு வந்தார்கள். அந்த வாகன போக்குவரத்து நிலையிலே முஸ்லீம்களை பொறுத்து அந்த கிழக்கு மாநிலத்தின் ஊடாக விழுந்து காத்தாங்குடியிலிருந்து சென்ற வாகனங்கள் குருக்கள் மடத்திலே 3 வாகனங்கள் மறைக்கப்பட்டன என்றும் அதில் ஒரு லொரி ஒன்று மறைக்கப்பட்டது என்றும் அந்த லொரியிலும் வாகனங்கள் இந்த சாமான்கள் அடவப்பட்டது. ஆட்கள் இறக்கப்பட்டு அவர்கள் ஒரு வீட்டிலே அடைத்து வைக்கப்பட்டார்கள். அந்த வீட்டிலே இருந்து அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அங்கே ஏற்கனவே மணல் தோண்டி இருப்பதற்காக இந்த குழியிலே பதிக்கப்பட்டார்கள் செய்தி. அது அவர்களே ஒரு 69-80 பேருக்குள்ளே இருக்கலாம் என்ற வகையான செய்தியும் மனித உரிமை யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது யாழ் ஆசிரியர் செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட அந்த மனித உரிமை இயக்கத்தின் ஊடாக அந்த செய்தி வெளிவந்தது. இந்த செய்தி வெளிவந்த காலம் ஒரு புறம். அதற்கு பிற்பாடு அந்த அதில் சம்பந்தப்பட்டவருடைய பெயர் மணி என்று குறிப்பிட்டிருந்தார். அதுதான் அவர்களுடைய தகவல் மாத்திரம், வேறு தகவல் வெளிவரவில்லை. இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகளை நான் செய்ய வேண்டியிருந்தது. அந்த ஆய்வுகளுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தினால் ஜனாதிபதி காணாமல் போனவருக்கான விசாரணை குழு ஒன்று நியமித்த பொழுது மஹிந்த ராஜபக்சே காலத்திலே அவ்வாறான குருக்கள் மடத்து பிரச்சனை மேலிருந்தது. அந்த காலத்தில் தான் பலர் வந்து காணாமல் போன சம்பந்தமான இந்த தகவல்களை வெளியிட்டார். அவர்கள் கொடுத்த தகவலின்படி மொத்தமாகவே அவர்களும் 69 பேர் தான் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே ஒரு செய்தி வந்தது என்னன்னா, ஆரம்ப காலங்கட்டிலே இங்கே இருந்து செயற்பட்ட மனித முஸ்லிம்கள் சார்பான இயக்கங்கள் எல்லாமே, குறிப்பாக நான் இதை சொல்லவில்லை, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட 60 பேர் 69 குளிர்பார் என்று ஒரு அன்னளவான தகவலை வெளியிட்டார். 80 மேற்படவில்லை. அது ஒரு மிகப்படுத்தப்பட்ட செய்தியாகவே பிறகு பல பல நிறுவனங்களால், பல ஸ்தாபனங்களால், தனிநபர்களால் அது மேற்கொள்ளப்பட்டது. இன்று வரை போன கிழமை கூட, ஒரு 2 கிழமைக்கு முன்பு கூட 170 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி செய்திகள் ஆதாரமற்றவை. நான் என்ன சொல்றேன், நீங்கள் குற்றம் சாட்டுவது சரி, ஆனால் உங்களிடத்திலே ஆதாரம் இருக்க வேண்டும். ஹியூமன் ரைட்ஸ் என்பது நாங்கள் சம்பவங்களை மட்டும் சொல்வதில்லை, ஒரு பரந்த அடிப்படையான ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். அந்த தகவலை திரட்டுவதற்கான பயிற்சி இருக்க வேண்டும். அது சரியான முறையில் தகவல் திரட்டுவதன் மூலமான தகவல்களை வழங்குவதற்கான ஒரு நேர்மை இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த விஷயத்தை பற்றி ஆய்வு செய்யப்படுவதால் ஹஜ்ஜாஜிகளா என்ற கேள்வி வந்தது. குருக்கள் மடத்தில் கடத்தப்பட்ட ஹஜ்ஜாஜிகள் என்றார்கள். அதுக்கான ஆதாரம் கிடைக்கவில்லை. ஹஜ்ஜாஜிகள் தான் ஹஜ்ஜில் வந்தார்களா என்ற தேதியை பார்க்கும்போது ஹஜ்ஜாஜிகள் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் டேட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அவர் ஹஜ்ஜாஜிகளா என்ற விஷயம் உறுதிப்படுத்த முடியும். அதனால் பல விதமான கள ஆய்வுகளை செய்தவர்களும் அவ்வாறு தவறு கிடைக்கவில்லை. பொதுவாகவே நாங்கள் எதிர்க்கிறோம் செய்தி வந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் அதை பில்டப் பண்ணி கொண்டு போய் ஒரு செய்தியாக கொடுப்பது என்பது ஒரு ஊடகத்திலே ஒரு பெரிய செய்தியாக கொடுக்கலாம், ஒரு ஆவணத்திலே கொடுக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை என்பது நீ ஆழமாக பார்க்கப்பட வேண்டும், நீதியாக செயற்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வகையிலே புலிகள் செய்வதற்காக எழுத்தமான புலிகள் 1000 பேர் கொண்டு விட்டார்கள், 100 பேர் கொண்டு விட்டார்கள் சொல்வதல்ல. அந்த 100 பேருடைய பேரும் லிஸ்டும் இருக்க வேண்டும். இல்லாமல் காரணம் தயாரிக்க விடாங்க. அந்த வகையிலே வந்த காரணங்களில் 69 பேருடைய பேர் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதுவரை நடத்தப்படவில்லை. சில சம்பவத்தை முதலில் கொண்டு வந்தவர் அங்குள்ள ஒரு அந்த காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருவர், மற்றது செய்யப்பட வேண்டும் என்று பல நிலாட்சிக்கார மக்கள் பல உறுப்பினர்கள் வந்தார்கள். அதில் அடையாளப்படுத்த
அடையாளப்படுத்தி காட்டியவர் ரவுஃப் என்பவர் சொன்னார், இந்த இடத்துல என்னுடைய குடும்பத்தால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் அடையாளப்படுத்தினார். ஆனால் அதில் சிப்லி ஃபாரூக் என்பவர் அவர் இடத்தை காட்டினார். பின்னர் அதுக்கு பிறகு இல்லை அது இடமில்லை என்ற ஒரு பிரச்சனை சர்ச்சை வந்தது. இடம் எங்கே என்பதிலே கடைசியிலே சர்ச்சை வந்தது. ஒரு இடத்தை காட்டப்பட்ட தோண்டப்பட ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் தோண்டுவதற்கு முன்பாக அதுக்கு தடை ஏற்படுத்தப்படவில்லை. அது அல்ல இடம். இன்னொரு அரசியல் ரீதியான கட்சி இருந்தது. அது இல்லை. இந்த அரசியல் ரீதியானவர்களுடைய இந்த குழப்பம், அவர்களுக்குள்ள உள்ள உள் முரண்பாடுகள், அவர்களுக்குள்ள ஈகோ அல்லது அவர்களுக்குள்ள அந்த தாங்கள் செய்வதை தாங்களே கண்டுபிடிக்கணும், தங்களுடைய தாங்கள் தான் முன்னிலைப்படுத்த வேண்டிய விஷயமோ அல்ல அவர்களுக்கு தனிப்பட்ட அரசியல் இடங்களோ கோபங்களோ தெரியவில்லை. இதை தோன்றுவதற்கான முயற்சி தடைப்படுத்தப்பட்டது. தொடர்வதற்கான முயற்சி தடைப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைய செம்மணி தோன்றல் பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரியும். செம்மணி முதலே படுகொலை செய்யப்பட்ட பிறகு 96 அப்படி அல்லது சமீப காலத்தில் நடந்தது. ஆனா அதுக்கு இந்த செம்மணி கீழே 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னென்னால் ஆரம்ப காலத்திலே ஒரு ராணுவ சிப்பாய் அவர் தான் அவர் சொன்னார் தாண்டி பொறுப்பு இல்ல, மேலதி அதிகாரிகளால் செய்தார்கள், என்னை புதைக்க மட்டும்தான் சொன்னார்கள். எனக்கு இவள் யாருன்னு தெரியாது, இந்த ஜோப் ஒன்லி புதைக்க மட்டும்தான் சொன்னார். ஆகவே அவர் கோர்ட்டிலே தனக்கு எதிராக தீர்ப்பு என்ற பொழுது வரப்போகின்ற பொழுது அவர் உண்மை ஒத்துக்கொண்டார். அவர் ஒரு அப்புறம் மாதிரி நான் செய்வேன், எனக்கு சம்பந்தமே இல்லை, செய்தவர்கள் சும்மா இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார், நாங்கள் போய் அப்பாவியான பழியா கூடாது. அதுக்கு பிறகு இந்த கிருஷ்ணாந்தி மடத்திலே ஜெயரதன் அவர்கள் அடியம் ஜெயரதன் அவர் ஒரு குற்றவாளி சோல்ஜர் பழைய அவரும் சொல்லுதான் இப்படி நடந்து நான் என்ன மட்டும் நீங்க போடுவாங்க நிறைய பேர்ல சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த இடங்களை நான் சொல்லுகிறேன் காட்டுகிறேன், பல இடங்களை காட்டு 10 இடங்களை நினைக்கிறார் சொல்லு, அவர் தான் புது இடங்களை காட்டுவார். அதுக்கு பிறகு தோன்றுதல் நடக்கிறது. அப்ப இவர்கள் சிங்கள ராணுவத்தினர் தான் இடங்களை சொன்னவர்கள் சிங்களவர்கள் தான். அது சிங்கள ராணுவத்தினர். சிங்கள ராணுவத்தினருக்குள்ளே ஆரம்ப செம்மணி தோன்றப்பொழுது ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தது, எதிர்ப்பு உயர் மட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்துல ஆதரவும் இருந்தது. இது ஒரு முக்கியமான விஷயம். சிங்கள மக்கள் மத்தியில கூட தோண்டோடும் இதுக்கான நியாயம் வழங்கப்படணும் என்ற எண்ணம் இருந்திருக்கு. நடந்த அநியாயங்களை ஒரு நான் பல இடங்களை காட்டுகிறேன், நான் செய்யவில்லை என்று சொல்லுகின்ற விஷயம். இன்னொரு 10 இடங்களை காட்டுகிறார், இது மாதிரி நடந்து நிறைய பேரை செய்திருக்கிறார்கள், நான் இவர் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணாந்தி மடலில் ரேப்பின் மடலில் குற்றவாளியாக்கப்பட்ட பிறகுமா சொல்லுகிறார், உண்மையாக குற்றவாளி இல்லை, நான் சம்பந்தப்படவில்லை என்று சொல்கிறார். ஆனால் நான் காட்ட தயாராக இருக்கிறேன், இது நடந்திருக்கிறது. ரெண்டு பேரும் நடந்து செய்தவர்கள். ஒரு குற்றவாளியாக்கப்பட்ட பிறகு கூட அவர் ஒரு கில்ட்டி ஃபீலிங், அவருக்கு ஒரு கூட்டுணர்வு காரணமாக நாங்கள் அநியாயம் பல பேர் செய்திருக்கிறோமே ஒரு சிங்கள ஒரு ராணுவத்தினர் தான் இதை ஆரம்பித்திருக்கிறார். அதுபோல ஒரு சிங்கள சோமரன் ராஜபக்சே சொல்லுவார். இந்த மாதிரி விடயங்கள் தமிழ் பதிலே வந்திருக்கு. அதாவது குறுக்கல் மடம் படுகொலை செய்யப்பட்டு குறுக்கல் மடத்தில் இந்த ரவுஃப் சொல்லுவார் தன் குடும்பம் பலியானது எனக்கு இடம் தெரியும். இதே நேரத்தில் ஒரு வியாபாரி, அவர் ஒரு பிசினஸ் மேன், அவர் இப்போ லண்டனில் இருக்கிறார், நிரந்தரமாக அங்கே குடியிருந்தார். அவரிடம் சொல்லும் பொழுது இந்த லண்டனில் குடியிருக்க முன்பாக லண்டனில் சந்தித்தார். அவரிடம் சொன்னார், இப்படி தன்னுடைய தாப்பனாரை கொண்ட இடத்தை சொல்லியிருக்கிறார், எங்கே புதைக்கப்பட்டது. அப்பொழுது நான் சந்திப்பதற்காக கொண்டு வந்தேன். அவர் பல தடவை சந்திக்கப்பட்டு அவர் என்னுடைய தொலைபேசி அழைப்பை நிராகரித்து விட்டார். பின்னர் கதைப்படவில்லை. அந்த அடிப்படையில் புத்தகங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே தெரிந்தவர்கள் பலர் ஒரு தமிழர் முன்வந்து அவர் யாருன்னு சொல்வதா என்று சொன்னார், அவர் சம்பந்தமா தகவல் தருவதாக சொன்னார். நான் நினைத்தேன் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மூலமா அவருடைய தெரிந்து கொள்ளாமல் இதற்கான தனிப்பட்ட பிராணத்தை கொண்டு வந்தேன். ஆனால் துரிசமாக அவர் எனக்கு உதவி செய்ய மறந்து விட்டார். அதுக்கு காரணம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு மறந்து விட்டார். ஆகவே இந்த மறுப்பின் காரணமாக 2 சிங்கள சிப்பாய்கள் கூட நாங்கள் ஒரு உண்மையை தோண்ட போகிறோம் செம்மணியிலே. இங்க தமிழ் மனிதர்கள் சொன்ன ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு இங்குள்ள அரசியல் போட்டியை வைத்துக் கொண்டு ஒரு படுகொலை தோன்றப்படாமல் போகுது. இந்த ஆரம்பத்தில் கொள்ளையடிப்பதற்காக தான் தடுத்து வைத்து அந்த வீட்டில் அடைத்து வைத்திருந்தார்கள். பின்னர் தெரியவில்லை என்று தமிழ் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுகிறார்கள். கொல்வது என்ன முடிவு எடுத்தவர்கள் யாரும் தெரியவில்லை. ஆனால் மணி என்பவர் தான் அங்கு தலைவராக இருந்தது. மணி என்ற பெயரை மட்டும் சொல்லுகிறார்கள். மணியை பற்றி தேடுதலில் நான் அந்த மணி யார் என்ற தேடுதலில் நான் மிக தீவிரமாக ஈடுபட்டேன். புலிகளுடைய பகல ஆவணங்களிலே உள்ள அவருடைய போராளிகளுடைய அவர் சொல்லுகின்ற இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய அந்த ஆயுதாரிகள் அந்த காலகட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் நான் தேடுதல் செய்தேன். அதிலே மணி என்பவருடைய போட்டியை கண்டுபிடித்தேன். ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் அவரை தன்னுடைய பயிரங்க இதிலே காட்டவில்லை, புலிகளுடைய இதிலும் காட்டவில்லை. அவரை நான் கண்டுபிடித்த போதுதான்
அவருடைய உண்மையான பேர் என்ன, எங்கே சேர்ந்தவர், அவர் குமாரை சேர்ந்தவர் என்று குமாரை சேர்ந்த நபர்களை சந்திப்பதற்காக மீட்பட்டு அவர்களும் எனக்கு உதவி செய்ய மறந்து விட்டார் என்றால் ஒரு சந்தேகம் எழுந்தது. எனக்கு அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு மறக்கிறார்கள் என்றுதான் வண்டி வந்தது. பல விதங்கள் நடந்தது. அவர் லோகேஸ்வரன், அவருடைய பேர் சுந்தரம் லோகேஸ்வரன். சுந்தரம் லோகேஸ்வரன் இந்த புத்தகம் குருக்கள் மடத்து பயிரில் சுந்தரம் லோகேஸ்வரன் அவர் குமாதுரை சேர்ந்தவர். குமாதுரை என்று செங்கலடி குமாதுரை என்ற இடம் சேர்ந்தவர். கிழக்கு மாநிலத்தில் உள்ள இடம். அது யாழ்ப்பாணம் சேர்ந்தவர் அல்ல. ஆனால் யாழ்ப்பாணத்தில் கொல்லப்படுகிறார், ஒரு குண்டுவெடிப்பிலே இறந்து போகிறார். பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறி யாழ்ப்பாணத்துக்கு வரவழைக்கப்படுகிறார். ஏன் அவர் அங்கே இருக்கவில்லை என்பதற்கான காரணங்களை நான் எழுதியிருக்கிறேன். அதாவது ஒரு ஊகங்களுக்குள்ள வர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பாரிய படுகொலை செய்யப்பட்டவர் அல்லது தெரிய ஈடுபட்டவர் என்பது தெரியும் நபரை அங்கிருந்து அகற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியுது. யூனிவர்சிட்டி ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொல்வார்கள். அவர்கள் நியாயமான கள தேடுதல்கள் ஆய்வுகளை செய்தவர்கள் பலரும் தெரியும். அவர்கள் அந்த காலகட்டத்தில் தெரியவில்லை. பின்னர் தான் நான் அமெரிக்காவிலே ஒரு கலந்துரையாடலே ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பொழுது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு நிகழ்ச்சியிலே அப்பொழுதுதான் ஒரு சபையை சந்தித்தேன். அவர் குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே கிழக்கு மாநிலத்தில் தகவலை திரட்டிருக்கிறார். ஆக இவர்களுடைய தகவல் எல்லாவற்றையும் போது கொண்டு மணி என்பது புறப்பட்ட விஷயம் அவர்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லி மணி என்பவர் பெயர் ஆதாரமானது. ஆனால் அது பற்றி அதுக்கு பின்னால் உள்ள பல தகவல் அவர்கள் தெரியாது. அது நாங்கள் புலிகளிடம் தான் பெற வேண்டும். புலிகளுடைய ஆவணங்களை தேடுவதன் மூலமாக அந்த விஷயத்தை நான் மேற்கொண்டு அதன் மூலமாக தான் தகவலை பெற்றுக்கொண்டேன். ஆகவே இது யாருடைய துணையுமே இல்லை. இது என்னுடைய தேடுதலும் என்னுடைய முயற்சியின் காரணமாக பெற்றுக்கொண்டேன் தகவல்கள். கடினமான ஒரு நீண்டகால ஒரு உழைப்பில் தேவைப்பட்டிருக்கிறது. இது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஏன்னா குறுக்கல்மட படுகொலை என்பது செம்மணியை பற்றி கதைக்கத்தான் வேண்டும். இது இந்த மாதிரி நிறைய படுகொலை நடந்திருக்கிறது. மன்னாரிலே வந்த படுகொலை மறைக்கப்பட்டு போய்விட்டது. 200,000 பேருக்கு அதில் கொல்லப்பட்ட தமிழ் மக்கள். அந்த படுகொலை அதாவது சத்தோச பில்டிங் பின்னால் நடைபெற்றது. புத்தகத்தில் ஜெயிப்பிழர்கள் சம்பந்தமான படுகொலை சம்பந்தமாக புத்தகத்தில் மாத்தலையிலே இப்படி பல இடங்களில் நடந்த படுகொலை என்ன சம்பவம் அது மன்னாரிலே நடக்கிற 200,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கேயும் அந்த மாதிரி ஒரு புதைகுழிகள் இருக்கின்றன. அங்கேயும் ஒரு ராணுவத்தால் அது சம்பந்தமான விசாரணைகள் முடுக்கப்பட்டு போயிட்டு எல்லாம் இந்த காலகட்டத்திலே செம்மணி மட்டும்தான் சர்வதேச ஸ்தாபனங்களுடைய இங்கிரிட் மெசேஜ் ஃபார் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஹக்லாண்ட் நினைக்கிற அவர் ஒரு சர்வதேச ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவருடைய தலைமையிலே அவர் இங்க நல்ல பேர் அவர் பேர் என்றால் ஹக்லாண்ட் அவர் சர்வதேச ரீதியான மனிதரிமைக்கு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட். அவர் பல பேர் சர்வதேச நிறுவனங்களுடைய பல பேர் அந்த தோண்டுதலில் சம்பந்தப்பட்டது. இப்ப செம்மணி ஆரம்பத்திலே தோண்டப்பட்டது. செம்மணி ஆரம்பத்தில் 2 உடம்பு வெடியெடுத்த பொழுது அதுக்கு பிறகு வந்த தோண்டுதல்களில் இவர்கள் பங்கேற்றுக்கிறார்கள். யாராவது சர்வதேச ஒப்சர்வர்ஸ் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்குது. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது உள்நாட்டில் தான் செய்யப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது, தோண்டுதல் மூலமாக வரலாம் என்று. ஆனால் அது நடைபெறவில்லை. அது தொடங்கிவிட்டு அப்படியே மறைக்கப்பட்டு போனது அல்லது விடுபட்டு போனது. இப்பொழுது மீண்டும் அது எழுந்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி. அதாவது தோண்டப்பட வேண்டும், உண்மையில் வெளிக்கொணரப்படும். அதே அளவு தேசிய அரசியல்வாதிகளால அரசியல் மயப்பட்டு அடுத்ததும் பலவீனப்படுத்தப்பட்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயம் குறுக்கல் மடத்தில் எந்த மாதிரி நிச்சயம் செய்யப்பட வேண்டும். குறுக்கல் மடம் மட்டுமல்ல, இலங்கையில உள்ள பல்வேறு இடங்களில் நடந்த இந்த மனித படுகொலை தொடர்பாக கட்டாயமாக அதனுடைய இந்த விடயங்கள் வெளியில கொண்டு வரப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த கலந்துரையாடலை இந்த நீண்ட கலந்துரையாடலை இதோடு முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பஷீர்.